இந்த பணியின் பயணத்தில் ரெண்டாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஒன்று, ஒபே த ஃபர்ஸ்ட் கால், முதலாவது அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக, நோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பணியின் பயணத்தில், ஜேர்னி ஆஃப் கமிஷனில் ரெண்டாவது கற்றுக்கொள்ள வேண்டியது நமது உத்தரவாதத்தை நாம் உணர வேண்டும். ஆதியாகவும் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. முதல்ல ஆசீர்வாதம் யாருக்கு? உனக்கு, உன்னை. இது என்ன ஆசீர்வாதம்? பர்சனல் பிளெஸிங். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நான் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். த பர்சனல் பிளெஸிங். ரெண்டாவது, உன்னை பெரிய ஜாதியாக்கின்னு போட்டிருக்கு இல்லையா? பெரிய ஜாதி என்பது நேஷனல் பிளெஸிங். மூன்றாவதாக, பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், யூனிவர்சல் பிளெஸிங். ஆபிரகாமுடைய உத்தரவாதம் ஒன்று, பர்சனல் பிளெஸிங். இரண்டாவது, அவனுடைய இனமே ஆசீர்வதிக்க, உன்னுடைய பெரிய ஜாதியாக்கு என்னன்னு அவன் சொன்னால் நேஷனல் பிளெஸிங். மூன்றாவதாக, முழு உலகமும், யூனிவர்சல் பிளெஸிங். இந்த பணியில் நாம் செய்கிற வேலையில் நாம் தனிப்பட்டவர்களுக்கும் ஆசீர்வாதம், மக்கள் நாம் சார்ந்திருக்கிற இனத்துக்கும் ஆசீர்வாதம், முழு உலகத்துக்கும் நாம் ஆசீர்வாதம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் நானும் கண்டிப்பாக உணர வேண்டும். நம்முடைய அழைப்பு என்பது சும்மா நம்ம மாத்திரம் நம்ம குடும்பத்தை மாத்திரம் ஆசீர்வதிப்பதில்லை, முழு உலகமும் நம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் காலிங். கர்த்தர் நம்மை அழைத்து ஒரு மகிமையான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. இந்த பணியினுடைய மேன்மை என்ன? there are 3 blessings: personal, national, universal. சொல்ல போனா, we are responsible for the blessing or curse of the world. இந்த உலகத்தினுடைய சாபத்துக்கோ ஆசீர்வாதத்துக்கோ யார் பொறுப்பு? நீங்களும் நானும் தான் பொறுப்பு. நம்மளுக்கு தெரிந்த வசனம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 7 verses 13 and 14. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சில ஆண்டுகள் என்றால் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கடுமையான வறட்சி, மழை இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பழைய பெரியார் திடல் இது புதிதாக்கப்பட்டதுக்கு முன்னாடி அங்கே ஒரு உபவாச கூட்டம் நடத்தினார்கள். அநேக தேவ மனிதர்கள் சபைகள் சேர்ந்து நடத்தினதுக்குன்னா மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக நடத்தினார்கள். அதில் ஒரு ஊழியர் அதில் பிரசங்கிப்பதற்காக எக்மோரில் வந்துட்டுருக்கிறார். வரும்போது எக்மோரில் சுற்றி எல்லா சுவர்களிலும் இருக்கிற வாசகம் என்னவென்றால், மனம் திரும்பு, இயேசு மழை தருவார். சுவர்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, மனம் திரும்பு, இயேசு மழை தருவார். கீழே 2 கிறிஸ்தவ பெயர்கள், ஜான், மார்க் என்று 2 பேர், ஜான் அண்ட் மார்க். மனம் திரும்பு, இயேசு மழை தருவான்னு சொல்லி சுவரெல்லாம் எழுதியிருந்தது. இந்த ஊழியக்காரர் பார்த்துட்டே வந்தார். பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்க சொன்னார். நான் வந்தபோது சுவர்களிலே பார்த்தேன், மனம் திரும்பு, இயேசு மழை தருவான்னு சொல்லியிருக்குது. அந்த ஜானும் மார்க் இந்த கூட்டத்திற்கு கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களை துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவேன்னாரு. சொன்னார், மழை பெய்யாமல் போனது காரணமே நீதாண்டா. மனம் திரும்ப வேண்டியது குப்பனும் கோவிந்தசாமி இல்லை, ஜானும் மார்க்கும் முதல்ல மனம் திரும்பு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? அக்கிரமம் பெருகிட்டுங்க நாட்டில். ஏன் அக்கிரமம் பெருகிறது? தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் தான் காரணம், தேசத்துடைய சாபத்துக்கும் நீங்களும் நானும் தான் காரணம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு பாசிங் த பார்சல் மாதிரி எவன் தலையில பழிய போட்டு ஒதுங்குகிறோம். அக்கிரமம் பெருகிட்டுங்க பூமியில். ஏன் பெருகிச்சு? சபையாக இருந்தால், தேவ ஜனங்களாக இருந்தால், கர்த்தர் சொல்ல, அந்த தேசத்தில் மழை வராதபடி நான் அடைப்பேன், நான் தேசத்தில் பஞ்சத்தை வெட்டுக்கிளிகள் பஞ்சத்தை வருகை. காரணம் என்ன?
வரும்போது என்ன செய்யணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் அந்த தேசத்துக்கு க்ஷேமத்தை. இப்போ தேசத்துக்கு க்ஷேமம் அக்கிரமக்காரன் கையில் இல்லைங்க, உங்களுக்கு என் கையில் தான் இருக்குது. சபையே நம்ம கையில் தான் இருக்குது. தேசத்தின் ஆசீர்வாதமும் செய்யணும் என்றால் we are responsible for the blessing of the curse of the nation. தேசத்தினுடைய சாபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் யார் காரணம்? நீங்களும் நானும் தான் காரணமே தவிர உலகம் அல்ல. அவர் அப்படி பண்ணிட்டார், இவன் இப்படி பண்ணிட்டான், அரசியல்வாதி இப்படி பண்ணுறான், இதெல்லாம் ரைட் தான். ஆனால் நீங்களும் நானும் அதை மாற்ற முடியும். ஏனென்றால் ஆசீர்வாதம் சாபம் எங்கே இருக்குது? என்னிடத்தில், நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நம்ம தான் அந்த உத்தரவாதத்தை உணர்வதே இல்லையே. ஆபிரகாமுடைய கையில் என்ன கற்றுக் கொடுத்திருந்தார்? பர்சனல் பிளெஸிங், நேஷனல் பிளெஸிங், யூனிவர்சல் பிளெஸிங். முழு உலகத்தின் ஆசீர்வாதமும் யார்கிட்ட இருக்குது? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் என்னவா மாறினா தெரியுங்களா? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 20, 17, 18 வசனங்களை வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் திருப்பிலாம் நடக்கணும். சாராள் அங்க போன உடனே மலட்டு கற்பெல்லாம் திறந்திருக்கணும்ல. சாராள் சாபமா ஆசீர்வாதமா? நீங்க சாபமா மாறிட்டாங்கல்ல. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள் இவங்க அந்த வீட்டுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கணும்? நான் அடிக்கடி நினைப்பேன், இயேசுவுக்கு பேர் பீஸ் மேக்கர், சமாதான காரணர். நம்ம ஆளுக்கு பேர் பீசஸ் மேக்கர். பிரைஸ்லாம். காலை கொண்டு வச்சானா வீடு 2ஆ உடஞ்சிடும், சபை 3ஆ உடஞ்சிடும். புண்ணியவான். கர்த்தர் உங்களை என்னையும் பீஸ் மேக்கராக மாற்றினாலும் தவிர பீசஸ் மேக்கர் இல்லையே. நீங்கள நானும் ஒரு வீட்டுக்கு போனால் ஆசீர்வாதம் தானே வரணும். நான் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஆசீர்வாதம் தானே உண்டாகணும். ஆனால் சாராள், அதாவது விசுவாசிகளுக்கெல்லாம் தாய், அந்த அம்மா என்று சொல்ல போனால் அந்த கிருபையின் அந்த உடன்படிக்கைக்கு தாய் என்று சொல்லப்படுகிறவள். ஆகாராவது சீனாய் மலையில் உண்டாகின உடன்படிக்கை, இது அப்படி இல்லை, கல்வாரி மலையில் உண்டாகின உடன்படிக்கைக்கு அடையாளம் தான் இந்த சாராள். ஆனால் இவங்க போய் அந்த வீட்டுக்கு என்ன வந்துட்டு ஒழுங்காக இருந்தவங்கலாம் கெட்டு போயிட்டாங்க பாருங்க. நல்லா இருந்தவங்க கற்பங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். கவனிச்சிங்களா? ஒரே ஆபிரகாம் ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியுது, சாபமாகவும் இருக்க முடிகிறது. இவர் ஜெபித்தால் அங்கே ஆசீர்வாதம், போய் சொன்னால் அங்கே சாபம் இருக்கிறது. ஆபிரகாம் தானே, ஒரே ஆபிரகாம் தானே. இந்த ஆபிரகாம் போகும்போது அந்த வீட்டுக்கு, அந்த குடும்பத்துக்குள்ளே போனால் அங்கே என்ன உண்டாயிருக்கணும்? சாபங்களெல்லாம் மாறி இருக்கணும். மாறாக நடப்பது என்ன? சாபம் வருகிறது. ஆனால் கர்த்தர் தோன்றி ஆபிரகாமை கேட்காமலே ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. பாருங்க, இவர் பண்ண தப்புக்கு கர்த்தர் அபிமெலேக்கு போய் மிரட்டுறாரு பாருங்க. தப்பு பண்ணுறது யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் தப்பு பண்ணதுக்கு இவர் என்ன சொல்றாரு? அவர் இன்னொருடைய மனைவி அவளை தொடாத, தொட்டானா கொன்னுடுவேன் அப்படின்ட்டார் கர்த்தர் அவனை. வாசிமா. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக. ஆசீர்வாத சாபத்தை டிட்டர்மின் பண்றது கர்த்தர் அல்ல, கர்த்தருடைய அழைப்பு பெற்றவர்கள். கர்ப்பரால் ஊழியத்துக்கு அனுப்பப்பட்ட நீங்களும் நானும் தான் யாரு? அந்த இடத்துக்கு ஆசீர்வாதமும் சாபமும் கர்த்தரோ பிசாசோ அல்ல. யார் தான்? நீங்களும் நானும் தான். நாம் தான் காரணம். தொடர்ந்து வாசிங்கம்மா. சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து, அதுக்கு முன்னாடி வாசிங்க, 5, 6 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஏன்னா கர்த்தர் கூட்டு மிரட்டார். கனவு தோண்டி என்ன பண்றாரு? அபிமெலேக்கு மிரட்டுறாரு. மறுட்டும் போது பண்ணா அவளை தொடவில்லை. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ. ஆக்சுவலாக அந்த அபிமெலேக்கு இருக்கிறான, அவன் யார்? கேராரின் ராஜா. அவன் வந்து பெலிஸ்திய நாட்டை சார்ந்தவன். அவன் சொல்கிறான், நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ. இந்த வார்த்தை யார் சொன்ன வார்த்தை தெரியுங்களா? ஆபிரகாம் 18ஆம் அதிகாரத்தில் சொன்ன வார்த்தை. துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ, சர்வலோக நீதிபதியே உமக்கு தூரமாக இருப்பதாக. இப்போ பாருங்களேன், பரிதாபம். இவன் சொல்கிறான் பாருங்க அந்த வார்த்தையை. யார் நீதிமான் ஆகிட்டான்? இப்போ பெலிஸ்திய நாட்டோட நீதிமான் ஆகிட்டான். அவன் சொல்கிறான், நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ.
இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? போய் சொன்னான் பாருன்றான் பாருங்க. என்ன சொல்றான்? நானாயா எடுத்துக்கிட்டேன், அவன் தானே சொன்னான். அப்ப நீங்க யார் காதை பிடிச்சி முறுக்கணும்? என்ன முறுக்காதீங்க, ஆபிரகாம் காதை முறுக்குங்கன்றான் பாருங்க. அவன் மிக தெளிவாக இருக்கிறான். அவன் சொல்றான், நானா போய் எடுத்தேன், அவன் தானே சொன்னான். தங்கச்சின்னா நான் மச்சான ஆயிடலாமேன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். அவன் வெரி ஃப்ராங்க். அவன் ஒன்றும் எந்த திருட்டுத்தனமும் பண்ணல. அவன் ரொம்ப நல்லவன், நீதிமான். என்ன பண்ணா, ஆக ஒரு அழகான பெண் வந்திருக்கிறா, இப்படி நமக்கு மனைவியை ஏற்றுக்கொள்ளலாமே, அப்படித்தான் அவன் போகிறான். தொடர்ந்து வாசிங்கம்மா. அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாள். அவன் மாத்திரம் சொல்லல, இது வேற. வேலைக்கு ஓனா சாட்சி மாதிரி ஆபிரகாமுக்கு யார் சாட்சி? சாராள் சாட்சி. அவன் மாத்திரமா சொன்னான், அவளும் சொன்னால. ஒரு காரியம் ரெண்டு சாட்சியினால உறுதிப்பட்டது. கற்று சொன்ன மாதிரி அவன் நிறைவேற்றான் பாருங்க. வாசிமா. உத்தம இருதயத்தோடும், நல்ல கவனிங்க, அவன் என்ன சொல்றாதுங்களா? உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். யார்கிட்ட சொல்றான்? கத்துட்டு சொல்றான். எங்கிட்ட என்ன இருக்குது? உத்தம இருதயம், சுத்தமான கைகளோடு நான் இதை செய்தேன். வாசிங்க. அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு யாரை பற்றி தெரியுது? ஒரு புறவினத்து அரசனை பற்றி தெரியுது, அனுப்பப்பட்ட ஆபிரகாம் பற்றி தெரியல பாருங்க. கர்த்தருடைய பார்வையில் யார் உயர்ந்தவன் தெரியுங்களா? அதான் வேணும் சொல்லுது, செத்து சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாயே வாசின்னு போட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட். சிங்கங்களெல்லாம் அசிங்கமாக செத்து கிடந்தோமானால் நாய்கள் கூட ராஜாவாயிடும். ஏன்னா அதுக்கு உயிர் இருக்குது இல்லை. செத்து போன தாவீதை காட்டிலும் உயிரோடு இருக்கிற உரியா வாசி. ஆமென், ஆமென். சொந்த மனைவியை கூட எடுக்காம பக்கத்திலே படுத்திருக்கிறான். அந்த அரண்மனையிலிருந்து பார்த்தா அவன் வீடு தெரியும், ஆனால் வீட்டுக்கு போகல. ஏன்? கர்த்தருடைய பெட்டி யுத்த களத்தில் இருக்குது, தளபதி யுத்த களத்தில் இருக்கிறான், என்னுடைய ஜனங்களெல்லாம் யுத்தம் செய்கிறான், நான் எப்படி என் மனைவியை சேருவதுன்னு சொல்லான்னு உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் அடுத்தவன் மனைவி எடுப்பதற்கு தாவீதுக்கு கூச்சம் இல்லை பாருங்க. சொந்த மனைவியே தனக்காக எடுத்துக்கொண்டு சொல்ல போனால் ஒரு பெரிய பிரிவுக்கு அப்புறம். நான் அடிக்கடி யோசிப்பேன், முதல் நாள் தாவீது செடி கொஞ்சம் மண்டையை குழப்பி பார்த்தான். நீ வீட்டுக்கு போ, உன்னை சுற்றி கற்றுக்கொள் அப்படிலாம் சொல்லியிருப்பானா, கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்புனான். ஆனால் அவன் என்ன செய்யலை? அசையலை. ரெண்டாவது நாள் ஒரு கேவலமான வேலையை தாவீது செய்தார். டாஸ்மாகு கூட்டி போயிட்டார். யாரை? உரியாவை. தண்ணி ஊற்றி அனுப்புகிறான் பாருங்க. குடிச்சாலாவது போயிட மாட்டானா? நான் எப்போதுமே சொல்லுவேன், குடிக்காத தாவீதை விட குடித்த உரியா மேல. அவன் குடிச்சிருக்கிறான், அவனை போரை உண்டாக்குறான், வெறியை உண்டாக்குறான். அப்படியாவது மனைவியை தேடி போக மாட்டானா? அவன் போகலை. ஏன் தெரியுங்களா? அவன் நம்ம பணியில் அவ்வளவு உண்மை உள்ளவன். ஆனால் ஆபிரகாம் ஆட்களை பாருங்க, தாவீது மாதிரி ஆட்களை பாருங்க, பரிசுத்தவான்கள், தேவனுக்கு நண்பர்கள், தேவனுக்கு இவங்க இருதயத்துக்கு ஏற்றவர்கள். ஆனால் அதான் சொன்னேன், செத்த சிங்கங்களை விட உயிரோடு இருக்க நாயே வாசி. ஊழியர்கள், பாஸ்டர், ரெவரண்ட் எல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கிறோமே, இதை காட்டிலும் சாதாரண குப்பம் கவிசாமி நம்மோட மேல். அவர்கள் அவருடைய அழைப்பில் உறுதியாக நிற்கிறார். நீங்கள நானும் யோசித்து பாருங்க. பாஸ்டர் மனைவியை அடித்து கண்ணை கலைக்கி வச்சுட்டு வந்து பேசுகிறார். ஏசு கண்ணீர் வடிக்கிறார். பாவி, பாஸ்டர்மா வீட்டில் உட்காந்து கண்ணீர் வடிக்கிறார், யாருக்கு பொறுப்பு? அது 2 கிராம் தங்கம் திருமணமாகி போயிட்டு குழந்தை டெலிவரிக்கு போன பாஸ்டர்மா வரும்போது நகை போடாத பாஸ்டர், அதான் கேடு. நகை போடாத பாஸ்டர் வீட்டில் கூட நகை கொடுத்து அனுப்பலைங்கிறதுக்காக மனைவியை 4 வருஷம் கூப்பிடாமல் இருக்கிறான். இன்னும் இதே சென்னையில் ஊழியம் செய்கிறவர்கள். கேவலமா இல்லை நமக்கு? அவன் திருப்பி கேட்டானா முகத்தை எங்கே கொண்டு வைக்கிறதுன்னு தெரியல. ஏனென்றால் அவன் கர்த்தர் சொல்லுகிறான், நீ உத்தம இருதயத்தோடு செய்தா என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யாரை பற்றி பவுல் சொல்றாரு? நான் விசுவாசிக்கு இன்னார் என்று நான் அறிவேன். நாம் அவரை அறிந்திருப்பது அவரால் அறியப்பட்டும் இருக்கிறோமே. ஆனால் கர்த்தர் யாரை சொல்லுகிறார்? அந்த அபிமெலேக்கு நல்ல வேண்டாம், அவன் உத்தமயத்தோடு செய்தான், அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், நீ பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன் பாருதில். யோசித்து பாருங்க, பத்சேபாளை எடுக்க தாவீது போகிறானே, அப்போ கர்த்தர் அவனை தடுக்க வரல, தடுத்துருக்கணும்ல. அப்படின்னா தாவீதை காட்டிலும் அபிமெலேக்கு கர்த்தர் பார்வையில் வெளியேறப்பட்டவன். தாவீதை தடுக்க வரலையே, பிறன் மனைவி தொடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் யாருக்கு சொல்லுகிறார்? அபிமெலேக்கு அவன் சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார், நீ உத்தமயத்தோடு செய்தா என்பதை அறிந்து நான் என்ன செய்கிறேன், நீ பாவம் செய்யாதபடி உன்னை நான் தடுத்தேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு புறவினத்து அரசனுக்கு காட்டுகிற கிருபை பாருங்க. ஆதாமுக்கு ஏவாளுக்கு கர்த்தர் சொல்லியிருந்தாரு, சாப்பிடாதுன்னு சொன்னார் இல்லையா? பறிக்க போகும்போது கர்த்தர் தடுத்துக்கலாம்ல, தடுக்கல. முழு மனித குலமும் விழுந்து போகிறது, ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யல? தடுக்கவில்லை. ஆனால் ஒரு புறவினத்து அரசனை வந்து கர்த்தர் தடுக்கிறார் பாருங்களேன். கவனிக்க வேண்டிய ஒன்று. இதில்
இன்றைக்கி நமக்கு ஒரு பணி இருக்குது. இந்த பணியில் நீங்களும் நானும் அனுப்பப்படும். எதற்கு? ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தவிர சாபமாக இருப்பதற்கு அல்ல. ஊழியர்கள் மிரட்டுறாலாம் இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி ஒரு முறை மிரட்டினார். அவரை ஒரு வியாபாரிகள் கூட்டம் என்ன பண்ணாங்க, அவருக்கு ஊழியத்துக்கு உதவி செய்துட்டே இருந்தாங்க. இவர் ரொம்ப செழிப்பாக இருந்தார். வியாபாரிகள் பின்னாடி இருக்காங்கல்ல. ஒரு காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம கொடுக்குற தசமபாகங்கள் காணிக்கையை வாங்கிட்டு இவர் ரொம்ப செழிக்கிறாரு, கர்த்தருக்கு ஊழியம் இவர் செய்யலைங்கிற மாதிரி அவனுக்கு உணர்வு வந்தோடனே அந்த வியாபாரிகள்லாம் முடிவு பண்ணிட்டானுங்க, இனிமேல் நம்ம அவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டாம், அந்த காணிக்கை வச்சு நம்மளே ஊழியம் பண்ணலாம். இந்த முடிவுக்கு வந்த உடனே அவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா இனிமேல் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது, நாங்களே ஒரு சின்ன ஐக்கியம், எங்களுக்கு வியாபாரிகள் ஐக்கியம் வச்சுருக்கோம், நாங்களே ஜெபம் பண்ணுறோம், மாதத்துக்கு ஒரு முறை எங்கேயாவது ஒரு கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்துக்கு போகிறோம், அந்த மக்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைய பணம் எங்கள்கிட்ட இருக்குது, இதை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் ஏதாவது எங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நாங்கள் ஹெல்ப் பண்ணி நாங்களே ஊழியம் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், பார் உன் வேலை வியாபாரம் பண்ணுறது, ஏன் வேலை ஊழியம் பண்ணுறது. பாருங்க, ஊழியம் வேலையாயிடுச்சு பாருங்களேன், அப்போ ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. நீ உன் வேலையை ஒழுங்காக செய், என் வேலையை நான் ஒழுங்காக செய்கிறேன். அவங்க சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு மனசு ஒத்து வரல, நாங்களே செய்கிறோம். பார், நான் முட்டிய மடிக்கு ஜெபம் பண்ணேன்னா உன் வியாபாரம் நாசமாக போயிடும். பிரைஸ் தி லார்ட். பேட்ட ரவுடிக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் யோசித்து பாருங்க. முட்டிய மடிக்கு ஜெபம் பண்ணி உன்னை சபிக்கிறதுக்காக கர்த்தர் கூப்பிட்டாரு, ஆசீர்வதிக்கெல்லாம் கூப்பிட்டாரு. உங்களுடைய என்னுடைய பணி என்ன? ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தான். 3 ஆசீர்வாதங்கள், பர்சனல், நேஷனல், யூனிவர்சல் பிளெஸிங். ஆனால் ஆபிரகாம் இதை பெற்று 12ஆம் அதிகாரத்தில் பெற்றார் இல்லையா? 12:11 வாசிங்க. 12:11 ஆதியாகவும் 12:11. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து. யாரை பார்த்து பேசுகிறாள்? சாராயை பார்த்து ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் இந்த 3 ஆசீர்வாதங்களை ஆதியாகவும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 பெற்றுவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு இங்கே வர்றாரு, இங்கே வருகிறார். இங்கே வந்தார். இங்கே வந்தபோது தான் கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இங்கிருந்து எங்கே போனதுங்களே எகிப்துக்கு போனார். அவர் தேசத்துக்கு கிட்ட வந்தபோது சாராளை பார்த்து பேசுகிறார். தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சொல்றான் பாருங்களேன். ஆபிரகாமுக்கு 75 வயசு, பாட்டிக்கு 65 வயசு. எப்போ பிறந்ததுலேருந்து இவருக்கு அவ்வளோ தெரியும். ஏன்னா அவன் தங்கை தானே, ஒரு தகப்பன் 2 தாய். ஆகவே எப்போ இருந்து பார்த்துருப்பார் இவர் ஆபிரகாம்? அவளை பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு வர்றாரு. 65 வருஷம் ஆயிருக்குது நீ அழகுள்ளவனு வாயத்திலிருந்து சொல்கிறதுக்கு. 32 வருஷம் கொடுக்கறத கொழுக்கட்டை மாதிரி முழுங்கிட்டு உட்காந்துருக்கான். ஒரு நாள் கூட சாம்பார் நல்லா இருக்குன்னு பாராட்டி இருக்கிறோமா என்னைக்காவது? இவன் எகிப்தின் எல்லையில் போனோன்னு சொல்கிறான், நீ பார்வைக்கு அழகுள்ளவள் என்று நான். எப்போ மனைவி நல்லா சமைச்சா நல்லா பார்த்து எப்போ சொல்லுவான்னா, டாக்டர் 24 ஹவர்ஸ் டைம் கொடுப்பா தெரியுங்களா? இது போயிட்ட கேஸுன்னு சபையில் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவாங்களே, ஆண்டவரே ஜீவனை தாரும். அப்போ தான் இவர் சொல்லுவார், நீ ரொம்ப நல்லவளாக இருந்த. எப்போ தான் சொல்லுவான்? அதை செத்து தொலையேன், அது இவ்வளவு நாள் சொல்லாதான் இப்போ மாதிரி ஏன்னு சொல்கிறேன். என்ன வருது? பயம் வரும்போது தான் நிறைய பேர் உண்மையை பேசுகிறானுங்க. ஆபிரகாமுக்கு என்ன வந்துட்டு? மரண பயம் வந்துட்டு. என்ன சொல்ல? நீ பார்வைக்கு அழகுள்ளன்னு நான் அறிவேன். அது இவ்வளவு நாள் என்ன சொல்லி தொலைக்கிறது தானே. ஏற்கனவே அது தலைக்கு மேலே நிற்குது, இன்னும் ஏதாவது சொன்னால் இன்னும் தலைக்கு மேலே ஏறி மிதிக்குமா. அதனால் என்ன பண்ணுறது? பெண்களை பாராட்டவே கூடாது, நிறைய புண்ணியமான்களுடையது. சரி வாசிக்கம்மா. எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும். கவனிச்சிங்களா? பர்சனல், நேஷனல், யூனிவர்சல் பிளெஸிங்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு, ஒன்னா பெரிய ஜாதி ஆக்குவேன், அடுத்தது உனக்குள்ள வம்சங்கள் எல்லாம் உலகத்து வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார் இல்லையா? இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுட்டு எங்கே போகிறாரு? எகிப்துக்குள்ளே போகும்போது என்ன சொல்கிறாரு? உன் நிமித்தம் நான் பிழைக்க. அப்படின்னா கர்த்தர் நிமித்தம் பிழைக்க மாட்டார். ஆபிரகாமை அழைத்தது கர்த்தர், அனுப்புகிறது கர்த்தர். இத்தனை மகத்துவமான மேன்மைகளை பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறார். இவர் என்ன சொல்கிறாரு? உன் நிமித்தம் நான் பிழைக்க வேண்டும். அப்படின்னா கர்த்தர் உன்னை பிழைப்போட்டு வல்லவர் இல்லையா? யோசித்து பாருங்க. இன்றைக்கும் ஊழியங்கள் என்ன பண்ணுறதுங்களா? மாம்ச பலத்தை காட்டி தான் நீங்களே நானும் இதாக ஒன்று பண்ணுவோம். கூட மச்சான், இல்லை மாமன், இல்லை மனைவி, இல்லை மனைவி வீட்டுக்காரங்க, யாரோ ஒரு கும்பலை வச்சு தானே என்ன பண்ணுறோம் இன்றைக்கு. ஏன்? கர்த்தர் உதவி அழைத்தவர் அவர் தானே, அனுப்புகிறவர் அவர் தானே. யாரை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும்? மனிதர்களையா இல்லை கர்த்தரையா? ஆபிரகாம் அந்த உத்தரவாதத்தை உணர்ந்திருந்தால் அவருக்கு மரண பயம் வருமா? மரண பயம் ஆபிரகாமுக்கு வர்றதுக்கு. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், ஒன்னா
ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் உனக்குள்ளே பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்லிட்டார்ல. சொன்ன பிறகு ஆபிரகாம் சொல்லுகிறார், உன் நிமித்தம் நான் பிழைக்க வேண்டும் என்றால் அப்ப கர்த்தர் எதற்கு? வானத்தை உண்டாக்கின தேவன் எதற்கு? இந்த ஊர் என்ற இடத்துல மிதிக்கப்பட ஏதுவாய் ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டு ஒன்றை அழைத்து கொண்டு வந்து இங்கே தங்கி இருந்த உடனே மறுபடியும் தள்ளி இங்கே கூட்டிகிட்டு வந்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உன் நிமித்தம் நான் பிழைக்க வேண்டும். அப்படின்னா கர்த்தர் நிமித்தம் பிழைக்க முடியாதா? இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் உணரவில்லை என்றும். யாரு கூட இருக்கிற மனிதர்கள், கூட இருக்கிற உறவுகள் உதவி செய்ய நினைக்கிறோமே தவிர உன்னதத்தின் தேவன் நம்மை அழைத்தாரே, அவர் உதவி செய்ய நம்ம நம்ப முடியாதா? அது ஏன் நமக்கு இன்னும் முடியலை? நாம் யாரைத்தான் நம்புகிறோம்? கூட இருக்கிற மனிதர்களை, ஊழியத்துக்கு உதவி செய்கிற நபர்களைத்தான் நாம் நம்புகிறோமே தவிர யாரை அல்ல, அழைத்த தேவனை அல்ல. அழைத்த தேவனை நம்பி இருந்தால் தப்பான எந்த வழியிலும் நீங்கள் நானும் சிந்திக்க கூட முடியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு அது தோன்றுகிறது. கர்த்தர் தான் அழைத்தார், கர்த்தர் வாக்குறுதியை கொடுத்து அழைத்திருக்கிறார். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்றார்? உன் நிமித்தம் எனக்கு ஜீவன் உண்டாக்கணும், நான் பிழைக்க வேண்டும் என்றால் கர்த்தரை விட யார் உயர்த்த வைக்கிறார்? இவர் சாராளை. மிகவும் பரிதாபமான ஒன்று. இன்றைக்கு அழைக்கப்பட்ட அநேகர் தேவன் தான் அழைத்தார் என்று சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர தேவனை மாத்திரமே சார்ந்து வாழவில்லை. யாரை நம்புகிறோம்? கூட இருக்கிறவங்க, உதவி செய்கிறவங்க, நிறைய காணிக்கை கொடுக்குறவங்க, இவர்களைத்தானே. இந்த கன்வென்ஷனுக்கெல்லாம் போனீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். என்னுடைய அனுபவம், மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? என்னுடைய அனுபவம் என்ன தெரியுங்களா? ஊழியக்காரன் போகும்போது ஒரு பந்தாவாடு போனால் மதிப்பாளுங்க, இல்லைன்னா குடிக்க தண்ணி வேணுமான்னு கூட கேட்க மாட்டான் ஆள். ஆனால் அதே நேரத்தில் அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய வெயிட்டான பார்ட்டி இருக்குது தெரியுங்களா, அவனை உளுந்து உளுந்து கவனிப்பான். இந்த பாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களை சொல்ல, நீங்களாம் தங்கம் இல்லை, நிறைய பேர் அப்படி இருக்காங்க, சென்னையிலே இருக்காங்க. என்ன பண்ணால் உளுந்து உளுந்து யாரை விசாரிப்பான் தெரியுங்களா? வெயிட்டான பார்ட்டி எது காணிக்க கொடுமோ அவன்கிட்ட தான் போய் நின்று அவன்கிட்ட கையை காலை சொரிஞ்சிட்டு நிற்கிறானே தவிர ஊழியம் பண்ணவனே நீ இருந்தையா போனையான்னு கேட்கக்கூட நாதி இல்லை. ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் பேசிட்டு வந்துட்டேன். ஒரு 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கில் 2 பேர் சேஸ் பண்ணி வராங்க என் காரை. என்னடா இவ இப்படி ஒத்துட்டு வராங்கன்னு காரை நிறுத்தி பார்த்தா நம்ம 2 பேர் காணிக்க வாங்காமல் வந்துட்டீங்களே. நான் சொன்னேன், அது அங்கெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், 4 கிலோமீட்டர் அப்புறம் தான் தெரியுதா காணிக்க கொடுக்கணும்னு. இதுவே ஒரு வெயிட்டான ஆள் வந்தால் நீ இப்படி பண்ணுவியா? ஆளுக்கு அந்த டேட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே காணிக்க கொடுத்துட்டு வரல, வர வேண்டாம். 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் எப்போ காணிக்க, டேட்டு வாங்கும் போதே காணிக்க கொடுக்க தெரியுதில்ல. ஏன் இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கசப்பான அனுபவங்கள் தான். ஆனால் கர்த்தர் கிருபை, இந்த கசப்பெல்லாம் கர்த்தர் எளிதாக எடுத்து போட கிருபை தருகிறார். ஏன்னா நான் என்றைக்குமே நான் என்ன ஊழியக்காரனை நினைக்கிறது இல்லை, சாதாரண ஒரு விசுவாசியாக தான் நினைத்து கொண்டிருக்கேன். சொன்னேன்னு பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் சொல்லும்போது என்னை பாஸ்டர்னு சொல்லாதீங்க, பிரதர்னு கூப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாராம். அவர் அப்படிப்பட்ட தேவ மதங்கள் முன்னே வாழ்ந்து போயிருக்காங்க. எந்த விதமான வெளி ஆரவாரங்கள் எதுவும் இல்லாமல் மகிமையான ஊழியங்களை செய்து போயிட்டு இருக்காங்களே. அவரோடு இருந்த ஒரு ஊழியக்கார் பாஸ்டர் ஜான் பிலிப் சொல்லுவாங்க, பாஸ்டர் சுந்தரத்தோட காரில் ரொம்ப தூரம் காரில் ஊழியங்களுக்கு போகும்போது பேசிட்டு போகும்போது பாஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. என்ன பாஸ்டர்னு கூப்பிடாதீங்க, பிரதர்னு கூப்பிடுங்க, நான் ஒரு சகோதரன் தான். எல்லாரும் என்ன பாஸ்டர்னு கூப்பிடுறாங்களே தவிர நான் பாஸ்டர் அல்ல, நான் யார்? ஒரு சகோதரன் தான். அந்த எளிமை இன்னைக்கு நம்ம ஊழிட்டு நிறைய பேர் இல்லைல்ல. ரெவரெண்டுன்னு போர்ஸில் போடலன்னு கூட்டத்துக்கு வராத எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? அதுக்கு பின்னாடி அந்த கீழே ஒரு பிராக்கெட் போட்டு விசேஷித்த வரம் பெற்றவர்னு ஒருத்தர் போடலைங்கிறதுக்காக ஒருத்தர் டேட்டை கொடுத்துட்டு வரல. கேட்டாங்கன்னா வேற யாரையோ போட்டிருக்கீங்க, உங்கள் பேர் தாங்க. இல்லை என் பேர்னா கீழே பிராக்கெட்டில் அது இருக்குமே, அது இல்லையே. நான் சொன்னேன், அது நாங்கள் போடுறதில்ல. அப்படின்னா ஜனங்க வேற யாரான்னு நினச்சிட்டு கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் நான் வரமாட்டேன். நாங்கள் சொன்னேன், நீ வராமல் இருக்கிறதே நல்லது. ஒன்று மாதிரி ஆளை கூப்பிட்டதுக்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம், நீ வராமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி முன்னாடி பின்னாடி மேலே கீழெல்லாம் போனேன்னா பேர் ஓடிட்டு இருந்தேன். எங்கேயாவது முன்னாடி கொஞ்சம் பட்டங்கள், பின்னாடி கொஞ்சம் பட்டங்கள், மேலே ஒன்று கீழே ஒன்று, இத்தனையும் போட்டுருந்தேன். சரி போகட்டும். நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஆசீர்வாதமாக இருப்பதே தவிர சாபமாக இருப்பதல்ல. இன்றைக்கி அநேக நேரத்தில் நீங்கள் நானும் அதை உணர்வதே இல்லை. என்ன பண்ணுறோம்? நான் ஜெபம் பண்ணால் நடக்கிற கதையே வேறு, நீ ஜெபம் பண்ணால் ஒன்றும் நடக்காது. இப்படி மிரட்டுறாளி ஜெபம் பண்ணாங்க, என்ன கதை அதையா கேட்பாரு, அவருக்கு வேறு வேலை இல்லை. நான் முட்டியை மடக்கணும்னா நான் அவ்வளோதான் நாசமாக போயிடுவேன் அப்படின்னா நீ ஜெபிக்கிறதுக்கு லாயக்கே இல்லை, உன் ஜெபத்தை கதை கண்டிப்பாக கேட்க மாட்டார். ஏசு அப்படி தானே சொன்னார், உன் பிதா பூரண சர்க்குணராக என்ன பண்ணு, உன் எதிரிக்காக வேண்டுதல் சொன்னார் தவிர நண்பனுக்காக வேண்ட சொன்னார். பாவிகளுக்கு அக்கிரமக்காரனுக்கு தானே வேண்ட சொன்னார். நம்ம அவனை சபிப்போம் சொன்னால் நம்முடைய உத்தரவாதத்தை நாம் உணரவில்லை, அதுதான் பரிதாபம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பின்பு தேவன் ஜலத்தின் மேல் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும், கர்த்தர் ஜலத்தின் மேல் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும்,
அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். என்ன சொல்றார் கருத்து? ஜலத்தினின்று ஜலம் என்ன செய்யட்டும்? பிரியட்டும். ஜலத்தினின்று ஜலம் பிரிய வேண்டும். ஜலம் என்றால் நமக்கு தெரியும். தண்ணீர் எதை குறிக்கும்? வசனத்தை குறிக்கும். என்னம்மா? பரிசுத்த ஆவியை குறிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 17-15 வாசித்து பார்த்தீங்கன்னா மக்களை குறிக்கும். ஜலம் எது? அந்த வேசி உட்கார்ந்திருக்க திரளான தண்ணீர்களை கண்டாயே அது ஜனங்களும் பாஷைகளும் கோத்திரத்தாரும் என்று வாசிக்கிறோம். வாசிங்க 17-15. வெளிப்படுத்தின விசேஷம் 17. அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். தண்ணீர் எதை குறிக்கிறது? மக்களை குறிக்கிற வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிருகம் தண்ணீர்லேருந்து தான் ஏறி வரும். சமுத்திரத்திலேருந்து என்ன வரும் தெரியுங்களா? ஒரு மிருகம் ஏறி வருகிறதே, அது மக்கள் கூட்டத்திலிருந்து வருகின்ற ஒரு தலைவனை குறிக்கின்ற வார்த்தை. பிரசங்கி 11:1 வாசிக்கிறோம் தெரியுங்களா? உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு. அநேக நாட்கள் பல தண்ணீர் என்பதை குறிக்கும். ஜனங்களுக்கு வசனத்தை அறிவிப்பதை குறிப்பது. இப்போ ஜனம் என்பது என்ன? தண்ணீர் என்பது ஜனத்தை குறிக்கின்ற வார்த்தை. ஆதியாகமம் 1:6 வாசிக்கிறோம், God separate the waters from waters. தண்ணீரிலிருந்து எதை பிரிக்கிறார்? தண்ணீரை பிரிக்கிறார். இந்த தண்ணீரிலிருந்து தண்ணீர் பிரிக்கப்பட்ட போது ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குது? ஒரு ஆகாய விரிவு. தண்ணீர் ஒரு கூட்டம் மேலே இருக்குது, ஒரு கூட்டம் எங்கிறது கீழே இருக்குது. கீழே இருக்கிற தண்ணீர் மாத்திரம் இருந்துன்னா உலகத்துக்கு அழிவில்லை. ஆனால் அந்த வாட்டர் கேனபி ஒரு நாள் கற்று கிழித்தார் இல்லையா? ஆகாயத்தை என்ன பண்ணார்? ஆகாயத்தின் மதகுகள், பூமியின் ஊற்றுக்கள் திறந்தது. ஆகாயத்தில் மதகுகள் என்றால் விண்டோஸ், மதகுகள் திறந்தது இல்லையா? திறந்த போது மேலே தண்ணீர் கீழே வருது இல்லையா? என்னாச்சுது? உலகம் பேரழிவை சந்தித்ததா? அப்படின்னு அந்த பிரித்தெடுக்கப்பட்டவன் எங்கே தான் இருக்கணும்? இருக்க வேண்டிய இடத்துல. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஒரு நாள் மரித்து கிடந்தோம். எபேசியர் 2:1. 2:5-7 என்ன வாசிக்கிறோம்? நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்து எங்கே வச்சிருக்காரு? உன்னதங்களில் உட்கார வச்சிருக்காரு. ஒரு கூட்டம் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ஒரு கூட்டம் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. மேலே இருக்கிறவன் மேலே இருக்கிற வரைக்கும் தான் உலகத்துக்கு ஆசீர்வாதம். மேலே இருக்கிறவன் கீழே இறங்கி வந்தால் உலகத்துக்கு அதனால் கேடு. மேலே இருந்து அவர்கள் யார்? ஆசீர்வாதம். யோசித்து பாருங்கள். அந்த வாட்டர் கேனபி, அது மேலே ஒரு திரை, அதுக்கு மேலே தண்ணீர் இருக்குது. ஆகாய விரிவு வச்சு மேலே கற்று தண்ணீர் வச்சுட்டார் இல்லையா? ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இது பூமி என்றால் இதை சுற்றி ஒரு நீர்த்தி வலை. மேலே என்ன இருக்குது? அதுக்கு ஆங்கிலத்தில் வாட்டர் கேனபி என்று சொல்வார்கள். இதை வாட்டர் கேனபி என்றால் பூமி இதுன்னு சொன்னால் இதை சுற்றி என்ன இருக்குது? ஒரு பெரிய நீர்த்தி வலை வட்டம். இப்போ சூரியன் வெளிக்கிறது இங்கேருந்து வருதுன்னு வச்சிங்களேன், என்ன ஆகும்னா அந்த தண்ணீரை கடந்து தான் இங்கே வரணும். என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் சொன்னால் இதனுடைய தாக்கம் குறைகிறது. ஆனால் இந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா? பூமியில் தண்ணீர்லாம் கீழே வந்துச்சு. மேலே இருக்கிறது தண்ணீர் என்னாச்சு? கர்த்தர் மதகுகளை உண்டாக்கினா தண்ணி கீழே வருது இல்லையா? வந்தபோது இது பூமி ஃபுல் ஆயிடுச்சு இல்லை? உயரமான மலைக்கு மேலே என்ன இருக்குது? 15 முழம் உயரத்தை தண்ணீர் நிற்கிறது. அப்போ என்னாச்சு? பூமி இப்படி ஆயிடுச்சு. இங்கே இன்னும் கொஞ்சம் தான் தண்ணீர் இருக்குது, இங்கே தண்ணீர் அதிகம் வந்துச்சு. இந்த தண்ணீர் மறுபடியும் மேலே போனதா பைபிள் இல்லை, கீழே வந்தது தண்ணீர். ஏற்கனவே ஆதியாகமம் 1:6 என்ன பண்ணார்? கர்த்தர் ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்தார், ஆகாய உண்டாக்கினார். மேலே தண்ணி கீழே தண்ணி. இப்போது ஜலப்பிரளயத்தில் என்னாச்சுது? வானத்தினுடைய மதகுகள் திறக்கப்படுகிறது, தண்ணீர் மேலேருந்து கீழே வருது. வந்தபோது கர்த்தர் 40 நாளைக்கு அப்புறம் அதை அடைச்சிட்டார். கீழே வந்த தண்ணீர் மேலே போகலைல்ல, புரியுதா? தண்ணி மேலே போகல. அப்போ அந்த தண்ணீர் என்ன ஆச்சுன்னு சொன்னால் போயிட்டு கீழே வருது. அது வரைக்கும் மழை இல்லை பூமியில். இதுக்கப்புறம் தான் என்ன உண்டாகுது? மழை என்றால் என்ன ஆகுது? சூரிய வெஷ்ணத்தினால தண்ணீர் நீராவியாகி மேலே போகுது, மறுபடியும் கீழே வருது, போயிட்டு வருது. மேலே இருந்தவன் கீழே வந்துட்டான்னு வச்சிங்களேன், திருப்பி மேலே போக மாட்டான். அப்பப்போ மேலே போயிட்டு கீழே வருவான். ப்ளீஸ் லார்ட். நீ அங்கே இருந்தால் ஆசீர்வாதம், இங்கே இருந்தால் கேடு. அப்பப்போ சுனாமிலாம் உயிர் எடுப்பான். என்னென்னா இவன் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கிறான். ஒன்றே கவனியுங்கள், இந்த வாட்டர் கேனபி சரியாக இருக்கிற வரைக்கும் என்ன கிடையாது பூமியில்? இந்த அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் எல்லாம் சொல்கிறான் தெரியுங்களா? இந்த மாதிரி கதிர்வீச்சுகள் குறைவு பூமிக்கு. ஆனால் நோவா காலத்துக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? நோவா திராட்சை பயிரிடுகிறவன் ஆகி அதை குடிச்சிட்டு போதையில் விழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? முதல்ல வாட்டர் கேனபி இருந்தது, ஃபெர்மெண்டேஷன் கிடையாது பூமியில், புளிக்கின்ற தன்மை அது வரைக்கும் இல்லை. நோவா அதுக்கு முன்னாடி திராட்சை குடித்தார், ஒன்றும் ஆகலை அவருக்கு. ஆனால் இதுக்கு ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் என்ன பண்ணால் இன்னசென்ட் ஆனதான் பாருங்கள், அவர் குடித்ததை கர்த்தர் கடைசி வரைக்கும் தவறுன்னு சுட்டி காட்டவே இல்லை. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், திராட்சை ரசம்
பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும். அதனால் மயங்குகிற எவனும் ஞானவான் அல்லன்னு போட நோவா ஞானவான் அல்ல தானே. ஆனால் கர்த்தர் அதை சொல்லவே இல்லை பாருங்கள். காரணம் என்னவென்றால் அவன் அறியாமல் செய்கிறான் அதை. ஏன்னா இந்த வாட்டர் கேனபி சரியாக இருக்கிற வரைக்கும் பூமியில் என்ன இல்லை, புளிக்கின்ற தன்மை இல்லை, புளிப்பு தன்மை இல்லை. இந்த வாட்டர் கேனபி குறைஞ்ச உடனே என்ன ஆச்சுது, இங்கே புளிக்கின்ற தன்மை வந்து தெரியாமல் அகப்பட்டு கொண்டாடுதில்ல. அப்படியான ஒன்றை கவனிக்கணும், நீங்கள் நானும் இங்கே இருந்தால் நீங்களும் நானும் ஆசீர்வாதம், இங்கே வந்தால் நீங்களும் நானும் சாபமாக மாறிக்கொண்டே இருப்போம். அப்பப்போ என்ன பண்ணுவோம், ஃப்ளட்ஸ், அப்பப்போ நீர்னால் உண்டாகின்ற அழிவுகள் வருது இல்லையா, வரும்போது என்ன ஆகும், அப்போது இங்கே இருந்தால் ஆசீர்வாதம், இங்கே வந்தால் என்ன ஆகுது, அப்பப்போ வேதனையை உண்டாக்குற கூட்டமாய் மாறிவிடுவோம். ஆபிரகாம் செய்த தவறு அதுதான். சரி, நான் அதுக்கு அடுத்த கருத்துக்கு போகிறேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11-12. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. என்ன ஆகுது, பெருமழை பெய்கிறது இல்லையா, மேல இருந்த தண்ணீர்லாம் கீழே வருகிறது. வரும்போது என்ன ஆகும், பூமிக்கு அது சாபத்தை தான் உண்டாக்கும். நீங்களும் நானும் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, சாபமாக இருப்பதற்கல்ல, பர்சனல், நேஷனல், யூனிவர்சல் சொன்ன 3 இடங்களில் 3 வட்டங்களில் நீங்கள் நானும் தனிப்பட்டவனுக்கும் சரி, இல்லைண்டா ஒரு இனத்துக்கும் சரி, முழு மனித குலத்துக்கும் சரி, நீங்கள் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள், சாபமாய் ஒரு நாள் மாறக்கூடாது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி சரியாக இருந்தால் சரி. 3வது ஒன்றை சொல்லி ஒன்று நாம் கவனித்தது என்ன, முதல்ல ஆபிரகாம் முதலாவது அழைப்புக்கு கீழ்ப்படியலை. இந்த பணியில் ஆபிரகாமுடைய தன்மை என்ன, ஃபர்ஸ்ட் காலுக்கு he didn't obeyed. 2வதாக he didn't recognize his responsibility. அவனுடைய உத்தரவாதத்தை ஆபிரகாம் என்ன செய்யலை, உணரவில்லை. சாதாரண ஒரு மனுஷன் போல. சங்கீதம் 105:5 பார்த்தீங்கன்னா கர்த்தர் அங்கே சொல்லுவார், ராஜாக்களை யார் நிமித்தம் கடிந்து கொண்டாராம், ஆபிரகாமுக்காக. ஈசாக்குக்காக யாக்கோபை கர்த்தர் யார் கடிந்து கொண்டாரா, ராஜாக்களை. அந்த வசனத்தை வாசிங்களேன், சங்கீதம் 105:14 கொஞ்சம் வாசிங்க. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல், அவர்களை ஒடுக்கும்படி ஒருவனுக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு. கர்த்தர் என்ன பண்றாராம், இவன் நாடோடியா தெரியுறான், ஆனா இவனுக்காக கர்த்தர் யாரை கடிந்து கொள்வாராம், ராஜாக்களை கடிந்து கொள்வார். ராஜாக்கள் இவனுக்காக கடிந்து கொள்ளப்பட இருக்க, இன்னொன்று யோசித்து பாருங்க, அபிமெலேக்கு வந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்ய வருவார். எங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அவர் வரும்போது ஆபிரகாம் அவனை கடிந்து கொள்வான். தெரியுங்களா, நான் தோன்றின அந்த கிணத்தெல்லாம் நீ உன் மனதில் தூர்த்து போட்டார்களே, அவன் கடிந்து கொள்வான். அப்போ அவன் சொல்லுவான், எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படின்னா ராஜாக்கள் இவனுக்காக கர்த்தர் ராஜாக்களை கடிந்து கொள்கிறார். இவனை எந்த இடத்துல கர்த்தர் வைத்திருந்தார், ராஜாக்களை கடிந்து கொள்ளுகிற இடத்துல. ஆனால் இது சாராள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் என்னாகும் தெரியுங்களா, இப்போ அபிமெலேக்கு என்ன பண்ணுவான் தெரியுங்களா, 1000 வெள்ளிக்காசை கொடுக்குறான். யாருக்கு திருப்பி அவனை அனுப்பும்போது எவ்வளோ வெள்ளிக்காசு கொடுக்குறான், 1000 வெள்ளிக்காசு சாராளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறான். எதுக்கு, பாக்கெட் மணி இல்லை. போகும்போது மறக்காமல் எங்கே போ, சென்னை சில்க் ஹவுஸ் போய் துப்பட்டா வாங்கி முகத்தை மூடிட்டு போன்றான். யோசித்து பாருங்க, ராஜாக்களை இவங்க கடிந்து கொண்டது பைபிளில் போட்டிருக்குது, அப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாலும் போட்டிருக்குது. காரணம் என்ன, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஆசாமி சாபமாய் மாறினால் ரோட்டில் போகிற நாய் கூட நின்று கொலைச்சிட்டு போகும். ஏனென்றால் இவன் சபிக்க வேண்டியவன் அல்ல, ஆசீர்வதிக்க வேண்டியவன். நீ சாபமாக மாறினால் என்ன பண்ண, மற்றவங்க அவனை கிண்டலாக பரியாசம் பண்ணுற இடம் வந்துட்டுல. ஊழியர்கள் எப்போதுமே நான் நிச்சயமாக நம்புகிறேன், ஒரு ஊழியக்காரனை வெட்கப்படவும் கூடாது, கர்த்தரை வெட்கப்படுத்தவும் கூடாது. ஊழியக்காரனுடைய அழைப்பு அதுதான். அவங்க வெட்கப்படுவதற்காக கர்த்தரை அழைக்கலை, கர்த்தரை வெட்கப்படுத்தவும் அழைக்கலை. மற்றவன் வெட்கப்பட்டு போடுவது நீங்களும் நானும் அல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அநேக ஊழியர்கள் வெட்கப்படுகிற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா, ஆசீர்வாதமாக அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்தின் இடத்துல தான் இருக்கணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, தே ஆர் நாட் சப்போஸ் டு கம் டவுன், கீழே இறங்கி வரக்கூடாது. வந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா, பரிகாசத்துக்கும் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் தான் நீங்கள் நானும் பாத்திரமாக மாறிவிடுவோம். சரி, ஒன்று ஆபிரகாமுடையது ஒபே ஃபர்ஸ்ட் கால். 2வது என்ன, நோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. 3வதாக ஹவு ஏப்ரஹாம் ஒபேட் இஸ் காலிங், அவருடைய அழைப்புக்கு ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கொஞ்சம் கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ சொன்ன மாதிரியே புறப்பட்டு போனான்னு போட்டிருக்குல்ல, அப்படி தானே வாசிக்கிறோம்.
கர்த்தர் என்ன சொன்னார்? 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, ம். நீ உன் தேசத்தையும் எதை விடு? தேசத்தை விடு. உன் இனத்தையும் விடு. உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதலாவது அழைப்பும் அதுதான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்கம்மா. அப்போஸ்தலர் 7:3. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ உன் தேசத்தை உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். கவனிச்சிங்களா? எதை விட சொன்னா கத்த? தேசத்தை விடு, இனத்தை விடுனார். இவர் எதை விட்டார்? தேசத்தை விட்டார், இனத்தை விடலை. ஸோ முதல் அழைப்பில் ஒரு கீழ்ப்படிதல் அதுதான். ஸோ அங்கேருந்து புறப்பட்டு ஒரு 700 மைல் தாண்டி வந்து ஆரானில் இருந்து விட்டார். தேராக சாகுறான். செத்த பிறகு கர்த்தர் மறுபடியும் தரிசனமாகி கர்த்தருடைய அழைப்பு மாறல பாருங்க. மறுபடியும் தான் சொல்றாரு, தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பி தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். இவர் புறப்படி எதை விட்டார்? ஆரானை விட்டார். ஆனால் யாரை விடலை? லோத்தை விடலை. முதல்ல செய்த தவறைத்தான் மறுபடியும் அதை சொல்ல பார்ஷியலி ஒபைட் அகெயின். 1வது அழைப்பிலும் அவர் பாதி தான் கீழ்ப்படிந்தார். 2வது அழைப்பிலும் ஆபிரகாம் எப்படி தான் கீழ்ப்படுகிறார்? பாதி தான் கீழ்ப்படுகிறார். 4ஆம் வசனம் வாசிங்க. 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனாரே தவிர சொன்னபடியே இல்லை. கர்த்தர் சொன்னது தேசத்தை விடு, இனத்தை விடுனாரு. இவன் அவர் தேசத்தை விட்டார். எதை விடலை? இனத்தை விடவில்லை. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், ஊழியத்தை உண்மையாக நீங்கள் நானும் அழைப்பு கேட்டால் போல செய்யணும்னா இந்த இனத்தை ஜனத்தை கொஞ்சம் விட கற்றுக்கொண்டால்தான். என்னதான் உயரத்தில் பறந்தாலும் சரிதான், அந்த சொந்தங்கிற ஒரு உறவு இருக்குது தெரியுங்களா, கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யுது. நம்ம ஊர்க்காரனாலே நமக்கு பாசம் அதிகமாக இருக்குல்ல, அப்புறம் வீட்டுக்காரனா விட்டா வைப்போம். யாரை பார்த்தாலும் முதல்ல கேட்குறோம், உங்களுக்கு எந்த ஊருன்னு தானே கேட்குறோம். உருப்பட்டுருவோம்ல நம்ம பார்த்தோன்னே தான் கேட்குறோம், உங்களுக்கு எந்த ஊர்? ஏன்னா பேச்சை பார்த்தா சவுத் சைடு மாதிரி தெரியுதுன்னு தோணுதில்ல. ஆமாம் தானே? நீங்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கீங்க. யாரப்பா எந்த விசுவாசி கூட எந்த ஊழியத்தை உடனே பேசிட்டு வந்தால் உடனே என்ன கேட்குறாங்க? பிரதர் உங்களுக்கு எந்த ஊர்? தாம்பரம். இல்லையே, தாம்பரம் மாதிரி தெரியலையே. அப்படி கேட்க தோணுதில்லையே. நம்ம ஒன்றும் முழுசாக ரட்சிக்கப்படல, தான் பிரச்சனை. அறையும் குறையுமா என்னவோ ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர இன்னும் இனத்தையும் நான் உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜகுமாரத்தியே கேள். சங்கீதம் 45:10 வாசிங்க. 45:10. சங்கீதம் 45:10. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். செவியை சாய்த்து நல்ல கவனமா கேளு. காதை நல்லா பண்ணு, தீட்டிக் கொண்டு கேள். உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ராஜா கர்த்தர் நம்ம உங்களுடைய அழகுல பிரியப்படணும்னா இந்த இனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறக்காத வரைக்கும். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஒரு சட்டத்தை கொடுத்தார். ஒரு நாட்டோடு நீ யுத்தத்துக்கு போகும்போது அந்த அடிமைகளாக பிடிச்சிட்டு வருவாங்க ஜனங்களை. பிடித்து கொண்டு வருகிற கூட்டத்தில் ஒரு அழகான பெண் இருந்து நீ அவளை உனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதுக்கு சில வழிகளை கற்று சொன்னார். முதல்ல என்ன பண்ணணும்? அவளை அழைத்து வந்து தலையை மொட்டை அடிக்கணும். அவளுக்கு இது கொடுமை இல்லை, கொடூரம். கற்று சொல்கிறார். அவளை அழைச்சிட்டு வந்து என்ன பண்ணு? முதல்ல அவளுடைய தலைமையரை மொட்டை அடிச்சிட்டு அப்புறம் அவளுடைய நகங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, அது பார்த்தா பிடுங்கி எடுத்துருங்கிற மாதிரி இருக்குது. எவ்ரே மொழியில் வெட்டுறது கூட, நகத்தை வெட்டுறது இல்லை, மொத்தமாக நகத்தை எடுத்துருங்கிற மாதிரி இருக்குது. அதில் அப்படி இருக்காது, ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது. அடுத்து என்ன செய்யணும்? அவளுடைய சிறை இருப்பின் வஸ்திரத்தை மாற்றணும். அவளுடைய தேசத்து ஆடை, அவளுடைய நேஷனாலிட்டியே போகணும். தலைவெட்ட எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. இப்போ நமக்கு அது நேரம் இல்லை. இதை சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவார், அவன் தகப்பன் தாய்க்காக அவன் 1 மாதம் இளவு கொண்டாடணுமா. அப்பனும் அம்மாவும் செத்து போயிட்டான்னு என்ன பண்ணுவான்? 30 நாள் உட்காந்து அவள் அழணுமா. தலையை மொட்டை அடிக்கணும், நகத்தை வெட்டணும், ஆடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவன் தேசத்து ஆடையை, அந்நிய தேசத்து ஆடையை மாற்றிடணும். அப்புறம் என்ன பண்ணணுமா? அப்பா அம்மா செத்து போயிட்டான்னு 1 மாதம் அவள் தனித்து உட்கார்ந்து இளவு கொண்டாடின பிறகு நீ அவளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் போட்டிருக்குத. ஒரு யூதனுக்கே இவ்வளவு சட்டம்னா யூதனுடைய தேவனுக்கு, அவ்வளோ பெரிய தேவனுக்கு நீங்களான மனவாட்டி ஆகணும்னா இன்னும் நமக்கு இந்த மொட்டை அடிக்கலையே, இன்னும் நகல்லாம் போகலைல்ல, இன்னும் சட்டையை மாற்றலைல்ல, இன்னும் நம்முடைய இனத்தையும் சமுதாயத்தை நம்ம மாற்றல. அப்படியானால் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு மாத்திரம் கொஞ்சம் யோசித்து கொள்ளுங்கள். ஏப்ரஹாம் obeyed but partially he obeyed again. ஏற்கனவே முதல் அழைப்பிலும் பாதி தான் கீழ்ப்படிந்தார். நஷ்டம் வந்தது. தகப்பனை இழந்தார், அழைப்பின் மேன்மையை இழந்தார், பயணம் பாதியில் நின்று போச்சு. கர்த்தர் மறுபடியும் சந்தித்து அழைத்தால் அதே தவிர திரும்பவும் செய்கிறார் பாருங்களேன். வேறத்தை என்னதான் பிரசங்கம் பண்ணுறோம்? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன்
இது சொல்லி பிரசங்கம் பண்ணுறோமே தவிர நாம் அதைத்தானே செய்கிறோம். ஒரு முறை தவறு செய்தோம், அடிபடுகிறோம். அடுத்த முறை என்ன பண்ணுறோம்? அதைத்தான் திரும்ப முயற்சி செய்கிறோமே தவிர இது தப்பு, அடிபட்டுட்டோம், சரி பண்ணிக்கணுங்கிற உணர்வு நமக்கு வருவதில்லை. ஆபிரகாம் அதைத்தான் செய்கிறார். முழுமையாக அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியலை. மறுபடியும் என்ன பண்ணுறாரு? பாதி தான் கீழ்ப்படுகிறார். வாசிங்க 4ஆம் வசனம் வாசிங்க, 12:4. லோத்தும் அவனோட கூட போனான். நல்ல கவனிங்க, ஆபிரகாம் கூட்டிகிட்டு போகல, ஆனால் லோத்து ஃபாலோ ஆகிறான். ஆபிரகாம் சொல்லலாம், என்ன சொல்லலாம்? நானா கூப்பிட்டேன், அவன் தானே வந்தான். கூப்பிடல, அது வரைக்கும் நல்லது தான். வந்தவனை தடுக்கணும்ல. கூப்பிடவில்லை ஆபிரகாம். நல்லா கவனிச்சுப்பா, ஆபிரகாமோடு வந்த லோத்துன்னு போட்டிருக்குது. அது லோத் ஃபாலோஸ் ஏப்ரஹாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? உன் இனத்தை விடும், தகப்பன் வீட்டை விடுன்னு சொன்னார். ஆபிரகாம் புறப்படுகிற, தேசத்தை விட்டார். கூட யார் வரான்? லோத்து ஃபாலோ பண்ணுறான். என்ன பண்ணியிருக்கணும்? தம்பி நீ வராதுன்னு சொல்லணும்ல. அது சொல்லுகின்ற திராணி ஆபிரகாமுக்கும் இல்லை, அந்த விசுவாசிகளின் தகப்பனுடைய பெண்ணை எனக்கும் நமக்கும் கூட அது இல்லை. நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்? நாம் இதை உணர்கிறோம், ஆனால் அதை செய்ய முடியலல்ல. நிறைய ஊழியங்கள் கெட்டு போனதுக்கு காரணம் இந்த உறவுகள் உள்ள மூக்க நுழைக்கிறது தான். எப்போது உங்களுக்கு எனக்கும் சபைக்குள்ளே வரவங்க கர்த்தருக்குள்ளே வரவன் தான் உறவாக மாறுகிறார்களோ, மாம்சத்தில் உறவுகள் என்றைக்கு அதை விட தள்ளி நிற்கிறதோ அன்றைக்கு தான் ஒழுங்கான பயணத்தில் நாம் இருக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள், நான் அடிக்கடி யோசிப்பேன், எனக்கு ஒரு தங்கை இருந்தால், எனக்கு ஒரு மகள் இருந்தால், எங்கே பைபிள் ஸ்டடிக்கு போனாலும் ஒரு பாஸ்டர் ஒரு முறை சொன்னார். அவர் ஆரம்ப காலத்தில் சொன்னார், பிரதர், அவர் திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி எப்படி இருந்தாராம், எங்கள் கூட்டத்துக்கு போனாலும் யாராவது அழகான பெண்ணை பார்த்தா நமக்கு ஒரு மனைவி இப்படி வருவாளோ, ஒருவேளை கர்த்தர் இவ தான் நம்மளுக்கு லவ் பண்ணலை, அது வரைக்கும் நல்ல மனுஷன், லவ் பண்ணலை, ஆனால் என்ன பண்ணாருன்னு சொன்னால் இவ தான் வருவாளோ, கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஊழியத்துக்கு ஈடுபடணும்னு வச்சுங்களேன், இப்படி ஒரு பொண்ணு தான் ஊழியத்துக்கு நல்லா இருக்குமே, அப்படி அவருக்கு யோசனை வருமாம். இது ஒரு ஸ்டேஜில். அப்புறம் ஒரு அக்கா வந்தாங்க, திருமணம் ஆயிடுச்சு, இப்போ பிள்ளைகள் இருக்குது. இப்போ சொல்கிறாரு, பிரதர் இப்போ எங்கே போனாலும் ஒரு புத்தி, எந்த பொண்ணை பார்த்தாலும் இது நம்ம மருமகளாக வருவாளான்னு தோணுது புத்தி. முதல்ல மனைவியாக வருவான்னு தேடணும். இப்போ என்ன பையனுக்கு இது சூட் ஆகுமான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயா புத்தி மாறி போச்சு. இப்போ என்ன மாறி போச்சுன்னா, இது என் மருமகளாக இந்த சரியாக இருப்பாளா அப்படின்னு பார்க்க தோணுதில்லை. அப்போ ஒரு பையன் இருந்தால், ஒரு பொண்ணு இருந்தால், யாரை பார்த்தாலும் இப்படி வருவான்னு தோணுதில்லை. சபையில் எத்தனை பெண்கள் திருமணம் ஆகாமல் இருக்காங்க? என்னைக்காவது போன இடத்துல இந்த பையன் நம்ம சபையில் இந்த பொண்ணுக்கு சரியாகணும்னு யோசிக்கிற வருதா? ஏன் வரலன்னா, அது சொந்தம், இது என்ன இருந்தாலும் அசல் தானே, என்ன இருந்தாலும் அது வெளியே இருக்கிறது தானே. அந்த இடத்துக்கு நீங்களான வராத வரைக்கும் நம்முடைய அழைப்பில் முழுமையாக நாம் கீழ்ப்படிவதில்லை. தேசத்தை விட சொன்னார், விட்டார். தகப்பன் வீட்டையும் இனத்தையும் விடுன்னு சொன்னார், விடலல்ல. ஆபிரகாம் என்ன சொல்லலாம்? நான் கூப்பிடலப்பா, அவன் தான் வந்தான், வந்தவனை நீ ஏன் அனுமதிக்கிறாய்? தப்பு நீங்களும் நானும் செய்கிறோமோ இல்லையோ, தப்பு நம்மகிட்ட வரதை அனுமதிப்பதே தப்பு இல்லை. அப்படியே ஆபிரகாம் இப்பவும் இப்படி தான் கீழ்ப்படுகிறார், பாதி தான் கீழ்ப்படுகிறார். 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க, 13:5. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் முதல்ல போட்டிருக்குது ஆபிரகாமோட 12:4 மறுபடியும் வாசிங்க, 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். லோத்து அவனோட கூட போனான். 13:5 வாசிக்கிறோம், அவனோட கூட வந்த லோத்து. அப்போ லோத்து வந்துட்டு தான் இருப்பான். தடுக்க வேண்டியது யார் வேலை? ஆபிரகாம் வேலையை தவிர லோத்து வந்துட்டு தான் இருப்பான். என்ன ஆகும் தெரியுங்களா? கூடயே வந்துட்டு இருப்பான். அவனுடைய தரிசனம் வேற, ஆபிரகாமோட தரிசனம் வேற. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, இதுதான் லோத்தினுடைய தரிசனம். என்ன செய்வான்? பாருன்னா கண்களை ஏறெடுத்து பார்ப்பார். அடுத்த வசனம் வாசிங்க. யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். 13ஆம் வசனம் வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அப்போ லோத்தினுடைய தரிசனம் என்ன? எங்க கண்களுக்கு செழிப்பா இருக்குதோ, எங்க அக்கிரமம் பண்ற கூட்டம் தானே, அந்த கூட்டத்தோடுமே இவருக்கு எதிரே 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சோதமுக்கு எதிரே கூடாரம் போட்டான்னு போட்டிருக்குது. 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா லோத்து சோதோமில் குடியிருந்தார்னு வாசிக்கிறோம். 19:1 பார்த்தீங்கன்னு சொன்னால் சோதோமுடைய ஒலிமுக வாசலில் லோத்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ படிப்படியாக அவர் ப்ரமோட்டராக இருப்பாங்க. அப்படி தரிசனம் என்ன? எங்கே போனாலும் பரவாயில்ல, தலைவர் ஆகிடணும், அதுக்கு அவரது தான். ஆனால் ஆபிரகாமுடைய தரிசனம் அது அல்ல. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன்
உன் கண்களை ஏறெடுத்து. நல்லா கவனிச்சிங்களா? 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் லோத்து தன் கண்களை ஏறெடுத்து எதை பார்த்தாரு? சோதோம் வரைக்கும் யோர்தான் நதி கரைகள் எப்படி இருந்ததா? எகிப்து தேசம் போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்ததுன்னு பைபிளில் போட்டிருக்குது. அது அவர் தரிசனம். லோத்து பிரிந்து போன பிறகு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார், உன் கண்களை ஏறெடுத்துன்னா. அப்போ இது வரைக்கும் அவர் கண்களை அவர் ஏறெடுக்க, கண் எங்கே இருக்குது? லோத்து கண்களை பாருங்கன்னா லோத்து கண்களை ஏறெடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டார். அவர் போன பிறகு கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து உன் கண்களை ஏறெடுத்து இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும். எங்க பாரு? வடக்கே தெற்கே கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். அப்படின்னா இதுவரைக்கும் அந்த 4 திசையும் அவர் பார்க்கல. ஆபிரகாத்தை நீ கண்களை ஏறெடுத்து எதை பாரு? வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நோக்கி பாருன்னா, அப்போ இந்த 4 திசையும் அவர் இது வரைக்கும் பார்க்கல. அப்போ எங்கே தான் பார்த்துட்டு இருப்பாரு? மேலே தான் பார்த்துட்டு இருக்கணும். ஆபிரகாமுடைய தரிசனம் எங்கே? மேலே நோக்கி. லோத்தின் தரிசனம் எங்கே? சுற்றி இருக்கிறத நோக்கி. உயர்ந்த தரிசனத்தை பெற்றவங்க உலக தரிசனத்தோடு இருக்க ஆசாமிகளோடு ரொம்ப நாள் இருக்க முடியாது. பிரிவு வரும். பிரிவு வரும்போது என்ன தெரியுங்களா? நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது அறகுறையாக கீழ்ப்படிந்தது தெரியுங்களா? அது அர்த்தம் இல்லாமல் போயிடுதில்ல. இதை முதலே அவனை துரத்தி விட்டுருக்கலாம்ல. வந்தான், பின்பற்றி வந்தான், கூட வந்தான். நீ அப்போவே என்ன பண்ணியிருக்கணும்? தம்பி நீ இப்படி போனா நான் இப்படி போகிறேன்னு சொல்லியிருக்கணும்ல. 13ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்தை தான் ஆபிரகாம் அந்த முடிவுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தான் பெரியவர், லோத்து சின்னவன், அப்படி சகோதரன் பையன் தானே. இன்னும் சொல்லப்போனால் இவனால் வாழ்வு பெற்றவன் லோத்து, அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம். இவனை அழைச்சிட்டு வரான். அழைத்து கொண்டு வந்தவன் என்ன பண்ணணும்? பிரச்சனை வரும்போது யார் தனிந்து போய் பேசினா தெரியுங்களா? 8ஆம் வசனம் வாசிங்க, 13:8. ஆபிரகாம் லோத்தை நோக்கி. யாரை பார்த்து பேசுகிறாங்க? ஆபிரகாம் லோத்தை பார்த்து பேசினானே தவிர லோத்து ஆபிரகாம் பார்த்து பேசலை. அந்த அளவுக்கு அவர் உயரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். மந்த மேய்ப்பர்கள் பிரச்சனை வருகிறது. ஆபிரகாம் மந்த மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்த பிரச்சனை வருது. வரும்போது என்ன பண்ணியிருக்கணும்? ஓடி தானே பாருங்க. பையன் தப்பு பண்ணிட்டான்னு வச்சிங்களேன், அப்பா அவரை எதிர்த்து பேசிட்டான். இன்னும் நீ பெரியவனா பேசுகிறான்னு வச்சிங்களேன். அம்மாவை பார்த்துருக்கீங்களா? அம்மாவை பார்த்துருக்கீங்களா? பையனுக்கும் அப்பாவுக்கும் தயாராக வச்சிங்களேன். சின்ன பையன்தான், ஏதோ தெனாவட்ட பேசுகிறான். அம்மா என்ன பண்ணும் மனசுக்குள்ளே? அல்லேலூயா, நம்மளால் முடியாத நம்ம பிள்ளையாவது செய்கிறான்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்களே. ஓடிவே பலான்னு ஒரு அறை விடாது. யார்கிட்டடா பேசுகிற? என்ன பேசுகிற? கேட்குமா கேட்காடா? அதுதானே அம்மா. இதெல்லாம் சும்மா இல்லை. அது வெளியே வேடிக்கை பார்க்குற ஆள் யார்? ஒரு பையன் அப்பாவை தாறுமாறாக பேசுகிறான்னு வச்சு அம்மா என்ன பண்ணும்? ஓடி போய் பலான்னு ஒரு அறை விடாது. லோத்தின் வேலைக்காரனுக்கும் ஆபிரகாம் வேலைக்காரனுக்கும் சண்டை வருது இல்லை. லோத்து நடுவில் போ, அவனை பின்னி எடுத்துருக்க வேண்டாம். யார்கிட்டடா பேசுகிற? என் தகப்பனுக்கு தகப்பனாக அழைக்கப்படாத என்ன அழைச்சிட்டு வந்து பைபிள் அந்த 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு மந்தனா லோத்துக்கு மந்த, இவனுக்கு ஆடு மாடுனா அவனுக்கும் ஆடு மாடு, இவனுக்கு சபைன்னா அவனுக்கும் சபை. ஏன் பேச மாட்டான்? தெனாவட்ட அப்படி தான் பேசுவான். என்ன பண்ணணும்? நடுவில் ஒரு 4 அறை விட்டு யார்கிட்ட அப்படி கேட்கணும்ல லோத்து. ஆனால் லோத்து என்ன பண்ணுறான் தெரியுங்களா? இவன் சண்டை போடுறது நியாயங்கிற மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க. யார் இறங்கி வந்து பேசுகிறான்? ஆபிரகாம் தான் லோத்தை பார்த்து பேசுகிறான் போட்டிருக்குது. அது வரை லோத்து ஆபிரகாமை பார்த்து பேசலை. ஏன்? தேவையில்லாதவனை அழைச்சிட்டு வந்தால் அதான் நடக்கும். அழைக்கப்படாதவனை, தரிசனம் இல்லாதவனை ஊழியத்தில் கூட்டிகிட்டு வந்தால் ஒரு நாள் தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் உண்டாகும். அவர் என்ன பேசுகிறா பாருங்க. ஆபிரகாம் லோத்தை பார்த்து, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் யாருக்கெல்லாம் நடக்குது? இப்போ மந்த மேய்ப்பருக்குன்னு மேலே போட்டுருக்குது. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்றாரு? உனக்கும் எனக்கும் வேண்டாம். அப்படின்னா லோத்து யார்கிட்ட கூட ஆர்கியூ பண்ணுறான்? ஆபிரகாமோட கூட தலை தெரிச்சு போன மாதிரி பேசுகிறான். இஷ்டத்துக்கு பேசுகிறான். வாசிக்கமா சகோதரன் என்ன சொல்றான்? நீ என்னுடைய சகோதரன் பையன் இல்லடா, நீ யாரு? எனக்கு சமமானவன். என்னன்னா அதுக்கு மேலே வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கானானிய தேசத்தில் குடியிருந்தான் போட்டிருக்குது. ஆபிரகாம் வந்து என்ன சொல்ல தெரியுங்களா? நம்ம அடுத்தவன் நடுவில் இருக்கணும்டா. நீ நானும் சண்டை போட்டால் யாருக்கு கேவலம்? நமக்கு மாத்திரம், நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கும் கேவலம். ஆக என்ன பண்ணு, நீ இப்படி போனால் இப்படி போகிறேன்னு சொல்கிறான் இல்லையா? இது யார் சொல்லியிருக்கணும்? லோத்தில் சொல்லியிருக்கணும். அவன் தானே சின்னவன். ஆனால் செய்தது யார் தெரியுங்களா? ஆபிரகாம். காரணம் என்னத்துக்கு? தேவையில்லாதவனை கூப்பிட்டு வந்தில்ல. ஒரு இல்லைங்க சொல்ல அழைச்சிட்டு வரலையே, கூட வந்தோன்னா தடுக்கலைல்ல, அழைக்கவில்லை. ஆனால் வந்தவன் என்ன செய்யலை? தடுக்கவும் இல்லை. அப்படின்னா ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். அவருடைய பணியில், அவருடைய அழைப்பு, அந்த அழைக்கப்பட்ட அந்த அனுப்பப்பட்ட நோக்கத்தில் அவர் என்ன செய்யவில்லை? முழுமையாக முதல்லையும் கீழ்ப்படியலை. அடிபட்ட பிறகு, தகப்பனை இழந்த பிறகு கூட என்ன செய்யலை? அவர் அதற்கு கீழ்ப்படியவில்லை. திரும்பவும் அதே தவறைத்தான் செய்கிறார். சரி, அடுத்த கருத்துக்கு நான் போகிறேன்.
இந்த அழைப்புக்கு இந்த பணியின் பயணம் இருக்குல்ல, 2வது பயணம், இதற்கு பொருத்தமான சங்கீதம் எது? சங்கீதம் 121. சங்கீதம் 121 தான் இந்த பயணத்துக்கு. இந்த சங்கீதம் எதை பற்றியதுன்னு சொன்னால் பணியின் சங்கீதத்தை பற்றியது. சாம் ஆஃப் கமிஷன் என்று சொல்லலாம். சங்கீதம் 121 இருக்குது. முதல் பயணத்துக்கு நம்ம எதை கவனித்தோம்? சங்கீதம் 120, நான் மேஷேக்கில் குடியிருந்தது போதும். ஒரு தீர்மானம். இங்கே என்ன தெரியுங்களா? இந்த அழைப்பை பற்றிய ஒரு தெளிவான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் 6 முறை ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 3 முறை காக்கிறவர், காப்பார், 3 முறை. சங்கீதம் 121 6 முறை ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதை 2ஆக தமிழில் மொழியாக, ஒன்று காக்கிறவர், இன்னொன்று காப்பார். அதாவது இது ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ளது, இது இப்போ ஃபியூச்சர் டென்ஸில் காப்பார், உன்னை அவர் பாதுகாப்பார். 6 முறை பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை ஷாமர். ஷாமர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கண் இமை. SHAMAR, SHAMAR, ஷாமர். ஷாமர் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆங்கிலத்தில் ஐலிட், கண் இமை என்ற அர்த்தம். காப்பார், 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 காக்கிறவன் போட்டிருக்குது. அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? ஷாமர். இது எபிரேய வார்த்தை. இதனுடைய பொருள் என்ன? ஐலிட், EYELID, கண் இமை. அது வந்து மூடுது இல்லையா, இந்த பகுதி இருக்குது, அதுக்கு பேர் தான் ஷாமர். அப்படின்னு தேவன் எப்படிப்பட்டவர் 6 முறை சொல்லப்படுகிறது. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு தெரிந்த வார்த்தை வசனம். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு சரியான வசனம் இதுதான், அந்த சங்கீதம் தான். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? சகரியா 2:8, சகரியா 2:8, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். தேவன் எப்படி காக்கிறவர்? கண்ணை எப்படி இமை காக்குமோ? ஒன்று கவனிங்க, இந்த கண்ணிமை இல்லாவிட்டால் நம்மால் தூங்க முடியுமா? நமக்கு இருக்கிறதுனால தெரியல. ஒருவேளை இல்லைன்னா, ஒருவேளை கண்ணிமை மாத்திரம் எடுத்துட்டா தூங்குறோமோ இல்லையோ தூக்கம் வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த 2 அந்த மேலே உள்ள ரோமக்கள் 2 அப்படி ஜாயின் பண்ணும்போது தான் தூக்கம் ஈஸியாக வருது. ஆனால் கண்ணிமை இல்லைனாலும் தூக்கம் வரும். ஏன்னா ரொம்ப டயர்டான உடம்பு என்ன ஆகும்? வர வழி இல்லை. நிறைய பேர் கண்ணை திறந்துட்டு தூங்குறது பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்லையா? இந்த சபையில் பார்த்துருப்பீங்களே நிறைய. உங்களுக்கு வேணும்னா அங்கே இப்போ இங்கே வந்து நின்று பாருங்கள், அங்கே தெரியும், இங்கே தெரியும். கண்ணை திறந்துட்டு தூங்குற கில்லாடியில் நம்மகிட்ட இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா எனக்கு ரொம்ப கசப்பான ஒரு அனுபவம் உண்டு. அனுப்புனா சாதாரண அனுபவம் இல்லை அது. எங்கள் அப்பா ஒரு ஆசிரியர். இந்த தகப்பன் எப்படின்னா ரொம்ப கண்டிப்பானவங்க. ஸ்கூல் லீவ் விட்டா இல்லைன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்ன ஆகுன்னா, மத்தியானம் சாப்பிட்டா கண்டிப்பாக வீட்டில் உட்காந்து படிக்கணும், இல்லைன்னா தூங்கணும். நமக்கு 1:30 மணி மத்தியானம் போய் ஃபுட்பால் விளையாடுனா விளையாடின மாதிரி இருக்கும். வயிறு ஃபுல்லாக இவ்வளோ சாப்பிட்டுட்டு அப்படியே போய் விளையாடணும். அப்படி தானே தூக்கம். அது அந்த வயசு அப்படிப்பட்ட வயசு தானே. எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு பின்னாடி போகிற கதவை மூடிட்டு இந்த முன்னாடி வெளியே போகிற பார்த்தீங்களா, அதில் உட்காந்துப்பாங்க. உட்காந்துட்டு வெளியே போக முடியாது. நானும் எட்டி பார்ப்பேன், அது அப்படி உட்காந்துருப்பாங்க ரொம்ப நாள்னா வருஷக்கணக்கில். இதை வளர 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 என்னாச்சுன்னா தைரியம் வந்துடும்ல. என்ன போனால் அடிக்க தானே போகிறாங்க, அடித்தா வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, எங்கள் அப்பா அந்த வாசப்படியில் உட்காந்து நல்லா முழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நான் என்ன பண்ண கிட்ட போயிட்டேன். எங்கள் அப்பாட்ட சலனமே இல்லை. காலை தூக்கி மெதுவாக அந்த பக்கம் தாண்டி வச்சுட்டு பார்த்தா எங்கள் அப்பா அப்படியே உட்காந்துருக்காங்க. 7 வருஷம் ஏமாந்துருக்கேன் நான். எங்கள் அப்பாவுக்கு கண்ணை திறந்து தூங்குற வழக்கம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 7 வருஷம் ஆகிருக்கு எனக்கு. உண்மையில அன்னைக்கு நான் பட்ட துன்பத்துக்கு அளவே இல்லை. அட பாவி, இத்தனை வருஷம் ஏமாத்திருக்கிறார் அந்த மனுஷன், கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கி நம்மளை ஏமாத்திருக்கிறாருன்னு. அதனால் இப்போ பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் யார் கண்ணை திறந்து தூங்குறாங்கன்னு. ஏன்னா அனுபவம், ஏமாந்த அனுபவம் இருக்குல்ல, ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். கண்ணிமை இல்லாமலும் தூங்க முடியும், ஆனால் கண்ணிமை இல்லாமல் கண்ணை பாதுகாக்க முடியாது. கொஞ்ச நேரம் வாயை திறந்து தூங்கி பாருங்கள். பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களே, கொஞ்சம் ஓரமாக உட்காந்து, அது ஏன் கேட்குறீங்க, நடுவில் உட்காந்தா கூட தூங்கிடுவான். ஓரத்தில் உட்காந்தா காற்று அடித்தா கொஞ்ச நேரத்தை பாருங்கள் தொண்டெல்லாம் ட்ரை ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? அப்படி ஏன்னா காற்று உள்ளே போகுதில்ல,
கண்களை திறந்துன்னு தூங்க முடியும். ஆனால் என்னன்னா கண்ணை பாதுகாக்க முடியாது. அந்த இமை இருக்குது, அதுக்கு ஒரே ஒரு வேலை என்ன தெரியுங்களா? கண்ணை காப்பது மாத்திரம்தான். சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 121, இவர் எவனை காக்கிறவர் என்றால் இவருக்கு வேலை என்ன வேலை தான்? ஷாமர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஐலிட், கண் இமை. இதுக்கு வேலை என்ன வேலை தான்? கண்ணை பாதுகாப்பதை தவிர அதுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. அப்போ நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு அனுப்பப்படுகிறோமே. உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கணும் தெரியுங்களா? நம்முடைய கண்கள் யாரை நோக்கி ஏறெடுக்கப்பட வேண்டும்? கண்ணிமை போல என்னை காக்கிறாரே அவரை நோக்கித்தான் ஏறெடுக்கப்பட வேண்டுமே தவிர யாரை சுற்றங்களை அல்ல, சுற்றி இருக்கிறவங்களை அல்ல. இன்றைக்கி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய அழைப்பில் அவர் தேவனை தவிர இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்பப்போ பார்க்கிறார். கடைசியில் என்ன வேறு வழியில் என்ன பண்ண வானத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறார், நீ எம்மட்டும் நடந்து திரிகிறாயோ அது மட்டும் நான் உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்தது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில். காரணம் என்னவென்றால் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். இப்போ என்ன பண்ணுறாரு? சங்கீதம் 122:1, 121:1 என்ன? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அப்படின்னா அது வரைக்கும் கண்களை ஏறெடுக்கலை. இதுவரைக்கும் யார் யாரையோ நம்பி யார் யாரையோ பார்த்து நம்முடைய கண்ணை எப்படி இமைகள் காக்கும்னு சொல்ல போனால் கண்ணை பாதுகாப்பது ஒன்று தான் யாருக்கு வேலை? இமைகளுக்கு வேலை. கர்த்தருக்கு வேற வேலையே இல்லைங்கிற மாதிரி அந்த சங்கீதம் சொல்லுகிறது. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை என்ன? உங்களையும் என்னையும் காப்பது தான்ங்கிறது போல தான் அந்த சங்கீதம். அப்படின்னா கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்து அனுப்பி விட்டார் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், கண்களை இமைக்காமல் என்ன செய்வாதுங்களா? பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு சின்ன தூசு, ஒரு கொசு கூட உங்களை என்ன கடிக்க முடியாது. ஏனென்றால் அவர் நம்மைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம பார்ப்பதை தவிர அவருக்கு வேற எந்த வேலையும் இல்லை. அதுதான் இதில் முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு என்ன வேண்டும்? அந்த 121 வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப இன்னைக்கு அனுப்பப்பட்டவர்கள் கண்கள் யாரை நோக்கி தான் ஏறெடுக்க வேண்டும்? அவரை மாத்திரமே நோக்கி என்ன செய்யணும்? ஆபிரகாம் அதை செய்தார். நீங்களும் நானும் அதை செய்தால்தான் இந்த பணியின் பயணத்தில் நாங்கள் சரியாக இருக்கிறோம்னு அர்த்தம். உலக தேவையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய தேவையாக இருக்கட்டும். எனக்கு எப்போவுமே ஒரு வசனம் அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்துக்கணும். எனக்குன்னு கதை பேசிகிட்டே இருப்பார். தூக்கத்தை விரும்பினா தரித்திரனாவாய். இந்த வசனம் திரும்ப திரும்ப எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் நான் எழுந்திருக்க வேண்டிய நேரத்துக்கு மேலே ஒரு 5 நிமிஷம் தூங்கினா கூட இந்த வசனம் எனக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கும். தூக்கத்தை விரும்பாத தரித்திரன் ஆகிடுவேன். தரித்திரம்னா உலகத்தில் தரித்திரம் வந்தால் கூட பரவாயில்ல, ஆவிக்குரிய தரித்திரம் வந்தால் தாங்க முடியாது. உலக தரித்திரம் வந்தால் பட்டினி கிடந்து ஒரு நாள் செத்து போயிடலாம். ஆவிக்குரிய தரித்திரம் வந்தால் பரலோகம் போக முடியாது. ஆகவே இந்த வசனம் என்ன திரும்ப திரும்ப சுட்டி காட்டும். நீங்கள் நானும் கண்களை எடுக்க வேண்டுமான ஒரு தேவ மனிதன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சகரியா பூனன் அவர்கள், சாக்போன். அவருடைய வாழ்க்கை எனக்கு அவருடைய ஒரு குறிக்கோள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்வார், வெளிநாட்டுக்காரனுடைய பணத்தையும் வெளிநாட்டுக்காரனுடைய மூளையையும் நான் பயன்படுத்த மாட்டேன். அவர் சொல்லுவார், 2 காரியத்தை நான் பயன்படுத்த. ஒன்று என்ன? வெளிநாட்டு பணத்தை நம்பி நான் ஊழியம் செய்ய மாட்டேன். 2வது, வெளிநாட்டுக்காரன் நல்ல லிட்ரேச்சர் பண்ணியிருக்காங்களே, நிறைய எழுதி வச்சுருக்காங்கல்ல, அதை நான் படித்து அதை நான் பயன்படுத்த மாட்டேன். நான் என் தாய்மொழியில் பைபிள் இருக்குது, இதை படிப்பேன். கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன். எனக்கு இதில் முரண்பாடு உண்டு. பணத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் இன்னொரு ஏன்னா அவன் நமக்கு முன்னாடி நடந்த தேவ பரிசுத்தவான்கள், தேவ அனுபவத்தை போய்ட்டு அவங்க அனுபவம் நமக்கு உதவும். கண்டிப்பாக அதில் தப்பு இல்லை, அது என்னுடைய வியூ. ஆனால் அவருடைய வியூ என்னென்னா, இந்த 2ஐயும் நான் பயன்படுத்த மாட்டேன். அப்படின்னா தேவ சமூகத்தை எவ்வளோ காத்து கிடக்கணும்னு பாருங்கள். இப்போ நமக்கு அவசரமாக திடீர்னு ஒரு பிரசங்கம் போகணும்னு வச்சிங்களேன், காலையிலேருந்து இங்கே போனேன் அங்கே போனேன் இங்கே வந்து கடைசி நேரம் இருக்காது இல்லையா? போகும்போது என்ன பண்ணுவோம்? பழைய நோட் எடுத்து லேசாக புரட்டுவோம்ல. ஆமாம் தானே? என்ன பரிதாபம்னா, எந்த செய்தி எடுத்தாலும் இதை நம்ம முன்னாடி பேசியிருக்கவங்க ஞாபகம் தான் வரும். இந்த ஒரு இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணி நீங்கள் பழைய நோட்டை திருப்பினீங்கன்னா என்ன ஞாபகம் வருதுங்களா? இங்கே அவர் வருவார், இவர் வருவார், இவருக்கு நம்ம இந்த மெசேஜ் சொன்னது தெரியுமே. அப்போ நம்ம வேல்யூ குறைஞ்சி போய்டும்ல. அடுத்தது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? இப்போ தான் நமக்கு நிறைய எலும்பு கூடு வசனங்கள் நிறைய மெசேஜ் இருக்குல்ல, சரியா? பட்டனை தட்டினா என்ன வந்துடும்? இட்லி வருது, சட்னி வருது இல்லையோ, இன்டர்நெட் வந்துடும்ல. உடனே என்ன ஒரு ஸ்கெலிட்டனாக ஒரு மெசேஜ் எடுத்து என்ன பண்ணாமல் அனுபவம் இருக்குல்ல. பேசி என்ன பண்ணுவோம்? எந்த கூட்டத்துக்கு போனாலும் தடாலடியாக திருப்பிட முடியல நம்மளால். அப்படி போய்ட்றோம் இல்லையா? தரித்திரம் கண்டிப்பாக வந்துடும். நான் யோசிப்பேன், அதாவது வெளிநாட்டுக்காரனுடைய பணத்தை பயன்படுத்தாதது அவருடைய அர்ப்பணிப்பு. வெளிநாட்டுக்காரனுடைய மூளையை கூட பயன்படுத்த மாட்டேன். அதாவது அவன் எழுதி வச்சதை, அவங்களுடைய அனுபவங்களை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது ஒரு உயர்ந்த அர்ப்பணிப்பு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் வந்து நிறைய தேவ மந்திரிகள் எழுதுனதை படிப்பேன். எனக்கு எந்த புத்தகம் கிடைச்சாலும் சரிதான், ஒரு நல்ல பைபிள் கமெண்ட்ரியாக இருந்தால் கண்டிப்பாக படிப்பேன். ஒரு பைபிள் எக்ஸ்போசிஷனாக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன், படிப்பேன். ஏன்னா எனக்கு தெரியாதுன்னு தேவ மனுஷனுக்கு அதை சொல்லியிருக்கலாமே, அதை பயன்படுத்துவதில் தப்பு இல்லைங்கிறது என்னுடைய வாதம்.
ஆனால் அவர் அப்படி சொல்லுகிறார், நீங்களும் நானும் இது மிக என்னுடைய கண்களை யாருக்கு நேரம் தான் எடுப்பேன்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு நேராகத்தான் என் கண்களை ஏறெடுப்பேனே தவிர யாருக்கு இல்லை? மனிதர்கள். அந்த நீங்கள் நானும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அனுப்பப்பட்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார். தேவையான ஒன்றையும் கர்த்தர் கொடுக்காமல் நன்மைன்னு நமக்கு தெரிஞ்சால் நன்மையானதை வழங்காதராக இருந்தானே பைபிள் சொல்லுது. நமக்கு எது நன்மையோ அதை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். கண்களை மாத்திரம் அவரை நோக்கி ஏறெடுத்தால் போதும். நாம் இன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா, அவரை நோக்கி ஏறெடுப்பதை பார்க்கலும் சோதோமை பார்க்குறோம், எகிப்தை பார்க்குறோம், இல்லை என்றால் தைவண்டி தோட்டத்தை பார்க்குறோம், இந்த மனுஷனை பார்க்குறோம், அந்த மனிதனை பார்க்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு யாரை நோக்கி பார்ப்போம்? கர்த்தரை. ஏனென்றால் விஷன் டாமினேட்ஸ் அவர் லைஃப். உங்களுடைய என்னுடைய ஊழியத்தையும் சரி நம்முடைய வாழ்க்கையும் தீர்மானிப்பது எதுன்னா நமது தரிசனங்கள் தான். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை வாசிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இது கிரமமான ஜெபமா அக்கிரமமான ஜெபமா? ஆண்டவரே கைஸ் சொல்லிட்டாரு, பயப்படாதீங்கப்பா, நான் தான். ஒன்று பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நீரே ஆனால். அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களால் தண்ணி மேலே நடக்க முடியும்னா என்னையும் உங்களால் தண்ணி மேலே நடக்க வைக்க முடியும். அதுதானே அர்த்தம். நீரையானால் நானும் நடந்து வர கட்டளையிடும். அர்த்தம் என்ன? நீங்கள் மாத்திரம் நடக்கிறவர் அல்ல, உங்களை நம்புறவனு என்ன பண்ணுவீங்க? உங்களை போலவே நடக்க வைப்பீங்க. கிரமமான ஜெபமா அக்கிரமமான ஜெபமா? யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. யோபு 9:8. யோபு 9:8. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். சமுத்திர அலை மேல் யார் நடப்பாங்க? அவர் ஒருத்தர் தான். சரியா? இப்போ இயேசு நடந்து வர்றாரு. பேதுரு என்ன கேட்குறாரு? ஆண்டவரே நீரையானால் நானும். இப்போ சொல்ல கிரம ஜெபமா அக்கிரம ஜெபமா? அக்கிரம ஜெபமா? அக்கிரமமா? என்ன அக்கிரமம் இது? அவர் ஒருவரே தான் தண்ணீர் மேல் நடக்க முடியும்னு வசனம் சொல்லுது. ஆனால் இவர் கேட்குறாரு, நீங்கள் நடந்தால் ஏன் நான் நடக்கக்கூடாது? இப்போது மோசை கத்துட்டு கேட்குறல, ஆண்டவர் மகிமை எனக்கு காண்பித்தரலாம். கத்தருக்கு ஒரு தர்ம சங்கடம். அட பாவி, நீ என்னை பார்த்தேன்னா செத்து தொலைச்சிருவியே, ஆனால் நீ கேட்டுன்னு தொலைச்சிட்ட. அதாவது கேட்டுட்டாரு, கொடுக்காமலும் முடியாது, கொடுத்தா அவனுக்கு வம்பு. அப்போ என்ன பண்ணுறாரு? ஒரு மாற்று வழியை கத்த கண்டுபிடிக்காரு. அப்படியா, சரி சரி, என் பக்கத்தில் ஒரு கண்மலை இருக்குது, அதில் ஒரு கிளஃப்ட் ஒரு பிளவு இருக்குது, நீ என்ன பண்ணு, அதில் நீ முதல்ல மேலே நில்லு, அப்புறம் நான் கடந்து போவேன்னு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கோ. நான் என்ன பண்ணுவேன்? கைகளால் மூடுவேன், நான் கடந்து போவேன், அப்புறம் கைகள் எடுப்பேன், பின் மகிமையை பார்ப்பேன். அப்போ ஒரு ஏடாகூடமான ஒரு ஜெபம் பண்ணுனா கத்தர் இவ்வளோ பாடுபடுறாரு பாருங்க. இவர் பாட்டு சொல்கிறாரு, ஒரு மகிமை எனக்கு காண்பித்தரலும், உனக்கு என்ன வாய் சுழுக்குதா கை வலிக்குதா? நீ பாட்டு கேட்ட சோத்திரம் இந்த மகிமை எனக்கு காண்பியும் கேட்டு தொலைச்சிட்டேன். அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அவருக்கு. பார்த்தானா செத்து கிடைக்குதா? ஒரு ஆள் கிடைச்சது பெரிய பாடு, இவரும் செத்து தொலைச்சிட்டான்னா கட்ட சொல்ல, சரிப்பா ஒரு மாற்று வழி பண்ணுறேயா, ஒரு பாறை இருக்குது, அதில் ஒரு பிளவு, அதை ஒன்று வைக்கிறேன், ஒன்று மூடுறேன், இதெல்லாம் சொன்னார் இல்லையா? இப்போ இயேசுவுக்கும் அதே மாதிரி தர்ம சங்கடம். ஆண்டவரே நீரை ஆனால் நான் இருக்கட்டும். இது ஒரு ஏடாகூடமான ஜெபம். இயேசு உடனே எந்த கஷ்டமும் இல்லை பாருங்களேன். வா கர்த்தராவது அங்கே அவருடைய டயலமா ஆஃப் காட். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தவிக்கிறாரு. கேட்டுட்டானே, காட்டாமலும் இருக்க முடியாது, காட்டினால் அவனுக்கு தீமை. ஸோ கர்த்தர் ஒரு மாற்று வழியை உண்டாக்குனார். இயேசு என்ன பண்ணார்? மாற்று வழியே உண்டாக்கல பாருங்களேன். கேட்டார், நீரையானால் நடந்து வர்றது கட்டளையிடும். உடனே இயேசு என்ன சொல்லிட்டாரு? வா. வேறு எந்த ஏண்டா பாவி, யோபு 9:8 நீ படித்ததே இல்லையான்னு கர்த்தர் கேட்கல பாருங்களேன். அவனை என்னடா பைபிள் படித்தா அப்படி கர்த்தர் கேட்கலையே. ஏன்? அவனுடைய உள்ளத்தின் விருப்பத்தை பார்க்குறார். உடனே வா என்று சொன்னார். வான்னு உடனே என்ன பண்ணிட்டாரு? இவர் இறங்கி நடந்தார். வாசிமா. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும். நம்முடைய தரிசனத்தோட பிரச்சனை தான். நம்ம அழைக்கப்படுகிறோம், யாரை நோக்கி தான் பார்த்தோம்? அவரை நோக்கி தான் பார்த்தோம். உங்களால் செய்ய முடியும்னா என்னையும் செய்ய வைக்க உங்களால் முடியும். அப்படி தானே இறங்கணும் அந்த பயணத்தில். இறங்கின பிறகு நம்முடைய விஷன் இருக்குது தெரியுங்களா? தெர் இஸ் அன் எரர். என்ன எரர்னு சுட்டி காட்டுகிறேன். படகுல பேதுரு இருந்தார் இல்லையா? அப்போ கடல் கொந்தளித்ததா இல்லையா? பேதுரு சீஷர்கள்லாம் கடல் படகுல இருக்காங்க, இயேசு கடல் மேல் நடந்து வர்றார் இல்லையா? கடல் கொந்தளித்தது தானே, காற்று இருந்தது தானே. அப்போ இவர் படகுல இருக்கும்போதும் காற்று இருந்தது, அலை இருந்தது. இவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவரை நீரையானால் நானும் நடந்து வர கட்டளையிடும்.
உடனே இயேசு வான்னு சொன்னார் இல்லையா, உடனே பேதுரு இறங்கி நடந்தார். நடந்தோன்னு என்னாச்சுது? காற்று அதிகமாயிடுச்சு. வாசிங்க 29ஆம் வசனம் வாசிங்க. பேதுருவோட மைண்டில் என்ன இருக்குன்னா, நம்ம விஷனில் உள்ள பிரச்சனை அதுதான். கர்த்தர் தானே கூப்பிட்டாரு, வான்னு சொல்லிட்டார்ல. நம்ம மனசில் என்ன வச்சுருக்கிறோம்? படகுல இருந்து காலை தண்ணியில் வச்ச உடனே கடல் அப்படியே அமைதியாகிடும், காற்று அப்படியே நின்றுடும். ஏன்னா கர்த்தர் சொல்லி தானே வரோம். ஆமாவா? நம்ம பிரச்சனை அதுதான். என்ன பண்ணுறோம்? படகுலேருந்து என்ன நினச்சிக்கிறோம்? கர்த்தர் தானே கூப்பிட்டாரு, நம்ம கூப்பிடல, கேட்டோம், வான்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் காலை வச்ச உடனே என்ன ஆகணும்? காற்று அப்படியே செது போயிடணும். கடல் அப்படி என்ன செய்யணும்? ஒரு அப்படியே மலர் மஞ்சமாக மாறிவிட வேண்டும். நான் என்ன சொல்லேன்? வா 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 அப்படி நான் நடப்பேன் அதில். சரியா? அப்படி தானே நினைக்கிறோம். ஆனால் என் மாறாக என்னச்சுங்களா, காற்று பலமாயிடுச்சு பாருங்கள். படகுல இருக்கும்போதும் காற்று கொந்தளித்தது, அலை அடித்தது, இறங்குனா அதிகமாயிடுச்சு. ஸோ இதுதான் பேதுருவோட விஷயம் உள்ள பிரச்சனை. அவர் அழைத்து தான் போனார், அவரை பார்த்து தான் போனார், சத்தத்தை கேட்டு தான் போனார். அப்படி மனசில் என்ன புரிந்து கொள்ளுதல்னு சொன்னால், கர்த்தர் பேச்சின்னு நான் நடந்தால் எனக்கு என்ன ஆகிடும்? காற்றெல்லாம் செத்து போயிடும், அலையே அடிக்காது. இப்படி தான் நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இறங்குனா அலை அதிகமாகும். நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு பின்பற்றி வந்தால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல. அட பைத்தியக்கார, இனிதாண்ட பிரச்சனை அதிகமாகும். இறங்கின பிறகு தான் என்ன ஆகும் பிரச்சனை? என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். ஆரம்பத்தில் நண்பர் இல்லை, அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பிரமுகர்கள் போனால் முன்னாடி ஒரு அடியாள் கூட்டம் போகும் தெரியுங்களா, அதில் போயிட்டு இருந்தாள். எப்போவுமே அவர் சுயநினைவிலே இருக்க மாட்டார். அவரோட மனைவியை அடிக்கிறத எங்கே அடிப்பார்னா, வீட்டுக்கு வெளியே அழைச்சிட்டு வந்து தெருவில் வச்சு தான் அடிப்பார். அவ்வளோ கண்ணியமானவர். வீட்டுக்குள்ளே அடிக்கக்கூடாது, எங்கே தான் அடிக்கணும்? தெருவில் தான் அடிக்கணும். அந்த அம்மாவுக்கு பாதி துணி இருக்காது உடம்புல அடிக்கும்போது. துணி ஏன்னா அப்போ தான் ஓட மாட்டாளாம். ஓடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நடுத்தரில் அத்தனை வீடுகளும் பார்த்துட்டு இருக்க, அதையே பிறந்து அங்கேயே வாழ்கிறவங்க எவ்வளவு கூச்சப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வெக்கப்பட்டிருப்பாங்க பாருங்கள். பாதி துணியை எடுத்துகிட்டு தான் அடிப்பார். ஏன்னா ஓடாமல் அடி வாங்கிட்டு நிற்கணும். துணி இருந்ததுன்னா ஓடிடுவாங்கல்ல, ஓடாமல் இருக்கிறதுக்காக அந்த வேலை செய்வான், அடிப்பான். ஆனால் கர்த்தர் கிருபை அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த அம்மா திரும்பிச்சு. பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் அந்த அம்மா பூனையாவது இவன் புலியாக இருந்தான். ரட்சிக்கப்பட்ட இது பூனை ஆகிட்டு, அது புலி ஆகிட்டு, பாய ஆரம்பிச்சுட்டு அது அடி வாங்கிட்டு. அவன் சொன்னான், பிரதர் நான் ரட்சிக்கப்பட்ட என் மனைவி சந்தோஷப்படுவான்னு பார்த்தேன், நான் இப்போ தான் சந்தோஷப்படுறாங்க. அடித்தவங்க அடிக்கிறாங்கல்ல, இப்போ மாறி இருக்காங்கல்ல, சந்தோஷம் தானே. நிறைய பேர் நினைக்கிறாங்க ரட்சிக்கப்பட்ட உடனே பிரச்சனை போயிட்டோம், ஊழியத்துக்கு வந்த பிரச்சனை குறைஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேணும்னு சொல்லுகிறது காற்று பலமாக இருந்தது. ஏற்கனவே காற்று இருக்குது, காற்று தான் அலைக்கழித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இவன் இறங்கணும்னு என்ன ஆச்சுதுன்னா, இதான் நம்ம விஷயம் உள்ள பிரச்சனை. இதுதான் கர்த்தர் சத்தத்தை கேட்டோம், கர்த்தரை கண்டோம், கர்த்தரை அழைப்பை பெற்றோம். இறங்கி வந்தோட நம்ம என்ன நினைக்கிறோம்? the wind will die down, it won't die. இன்னும் சொல்ல போனால் இல் arouse, இன்னும் அதிகமாக எழும்புகிறது. என்ன பண்ணார்? காற்று, நல்ல அற்புதமான வார்த்தை, காற்று பலமாய் இருப்பதை கண்டு அமிழ்ந்து போகிறார். நம்ம விஷயம் யாரை பார்த்து ஆரம்பித்தோம்? எனக்கு ஒத்தாசை வரும் பருவதுமே உனக்கு நேராக கண்களை ஏறெடுத்து, அப்படி தான் ஆரம்பித்தோம். ஆனால் இறங்கின பிறகு எதை பார்க்குறோம்? காற்றையும் கடலையும் பார்க்குறோம். கொந்தளிக்கும், அப்பவும் கொந்தளித்தது, இப்போ என்ன ஆகுது? அதிகமாக கொந்தளிக்கும். கவனிங்க, கொந்தளிப்பதை நடப்பதை காட்டிலும் அதிகமாக கொந்தளிக்க தெரியுங்களா, அது மாதிரி நடப்பது தான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? ஆரம்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது, ஊழியத்தில் வரும்போது என்னாகும்? இன்னும் அதிகமான பிரச்சனைகள். சோர்ந்து போயிடாதீங்க, அதன் மேலும் நடக்க வைப்பது தான் கர்த்தருக்கு மகிமை. அது மேலே உங்களை என்ன வெற்றி சிறக்க பண்ணுவதுதான் கர்த்தருடைய கிருபை. இவர் அமிழ்ந்து போகிறார். ஆனால் இயேசு என்ன பண்ணுறார்? வந்தவரே நான் அடிக்கடி யோசிப்பேன், அமிழ்ந்து போகிறார்ல, எப்போ கூப்பிட்டார் தெரியுங்களா? வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்கம்மா. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். எப்படி ஜெபம் பண்ணி இருக்கணும் பேதுரு? அமிழ்ந்து போகிறார். பரமன்ல இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, அப்படித்தானே இயேசு ஜெபம் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. மற்ற 6 அதிகாரத்தை சொல்லிட்டாரு, 14 அதிகாரம். சரியா? நிறைய அனுபவம் இருக்குது. பரமன்ல இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, இதெல்லாம் இதானே ஜெபம். அப்படி தானே ஜெபம் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. உடைய சித்தம் பரலோகத்துக்கு போய் கடைசி இருக்கணும், சோதனையை எண்ணங்களை ரட்சித்துக் கொள்ளும். அப்போ தான் இவர் வருது பிரச்சனை. இதுக்குள்ளே 300 அடி கீழே போயிட்டு இருப்பாள். பேதுரு என்ன பண்ணியிருப்பாரு? 300 அடி கீழே போய் இருந்தது தெரியாமல் போயிட்டு இருப்பாள். ஆனால் எப்போ கூப்பிட்டாந்துறீங்களா? அமிழ்ந்து போன பிறகு அல்ல. தட் இஸ் த விஷன். அதாவது முதல்ல ஒரு ராங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அமிழும்போது அவனுடைய அந்த விஷன் ஓப்பன் ஆகுது. அவனுடைய தரிசனம் வந்து அடட. எப்போ கூப்பிடணும்? நான் பாட்டிலாம் சொல்லி கொடுத்துருப்பேன், பேதுரு கூட சொல்லி கொடுத்துப்பாங்க. தண்ணிக்குள்ளே ஒருத்தன் போனால் எத்தனை முறை மேலே வருவான்?
பாருங்களேன், கரெக்டாக தெரியுது பாருங்களேன். இது பார்த்துருக்கீங்களா? யாராவது தண்ணிக்குள்ளே விழுந்து 3 வரை மேலே வந்தது பார்த்துருக்கீங்களா? நான் பழைய காலத்து பாட்டி சொன்ன கதையிலே நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு முறை கூட மேலே வராதவன் நிறைய பேர் இருக்கிறான். தண்ணிக்குள்ளே நீச்சல் தெரியாதவன் தண்ணிக்குள்ளே விழுந்தா என்ன வந்துருங்களா, போயிடுவான், அவ்வளோதான். கொஞ்சம் பலம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, கையை கால் அடிப்பான். அவன் அவனுக்கு மனசில் தைரியம் இருந்தால் 3 முறை இல்லை 4 முறை கூட வருவான், 5 முறை கூட வருவான். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது, மனசுக்கு எப்படியாவது பிழைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால். ஒரு சிலருக்கு மேலேருந்து கீழே விழும்போதே தர வந்து சேர மாட்டான்ல, வழியில் போயிடுவான்ல. 12வது மாடியிலேருந்து விழுறானா 3வது மாடி வரதுக்குள்ளே அவன் போய் சேர்ந்துருவான். கீழே வரும்போது பணமாக தான் வந்து விழுவான் ஆளு. அவனுடைய மனபலத்தை பொறுத்தது, அவனுடைய தைரியத்தை பொறுத்தது. அதனால் 3 முறைலாம் கிடையாது. ஏசுநாதர் ஒரு தடவை பைபிளில் சொல்லியிருக்கு, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் நீ 7 முறை தண்ணி குடிச்சிட்டு வாடான்னு ஏசுநாதர் உட்காந்து வேடிக்கை பார்க்கல. அவன் அமிழ்ந்து போகையில் வெரி சிம்பிள் ப்ரேயர் என்ன சொன்னா தெரியுங்களா, லார்ட் சேவ் மீ, ஆண்டவரே என்னை ரட்சியும். நம்ம வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு ஜெபமாயா? ஜெபம் எப்படி ஆரம்பிக்கணும், பரமனில் இருக்க எங்கள் பிதா, அப்படி தானே ஆரம்பிக்கணும். ஏங்க அப்படி தானே நிறைய பேர் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. அட்ரஸ் இல்லாத ஜெபம் எப்படா போகும் அப்படி தான் கேட்குறாரு ஒருத்தர். ஏன்னா ஜெபத்துக்கு அட்ரஸ் வேணும், பரவத்துங்கள் பிதாவே அதானே அட்ரஸ்ஸு. அப்புறம் எப்படி முடிக்கணும், ராஜ்யம் வல்லமை என்று நம்முடையது ஆமேன் ஐசு நாமத்திலே ஜெபம், அப்படி தானே ஆரம்பிக்கணும். அந்த பேர் தொடக்கம் இல்லை முடிவு இல்லை. பாருங்களேன், லார்ட் சேவ் மீ, ஆண்டவரே என்னை ரட்சியும். இதில் ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா கூட அந்த ஜெபம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். என்னை ரட்சியும்னா யார் ரட்சிப்பாங்க, ஆண்டவரே என்னென்னா என்ன செய்யணும். அந்த 3 வார்த்தையில் எந்த வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கனாலும் அந்த ஜெபம் இன்கம்ப்ளீட் ஆகிடும். அந்த மூழ்கும் போது கூட அவனுக்கு அந்த விஷன் இருக்குது பாருங்கள், ஹவு டு ப்ரே. ஆரம்பித்தார், தரிசனத்தை பார்த்து தான் ஆரம்பித்தார். விழுந்து போனாலும் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, எழுந்து கொள்கிறேன். ஏன்னா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஒன்று இருக்குது, நான் ஒரு முறை பார்த்தேன், உள்ளே போயிட்டேன், மறுபடியும் என்ன செய்யணும், அதை நான் பார்க்கணுங்கிற தரிசனம் அவனுக்கு வருது பாருங்கள். இந்த தரிசனம் உங்களுக்கு எனக்கும் மிக மிக அவசியம். லோத்தின் மனைவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதியாகமம் 19:26 லோத்தின் மனைவி எதை திரும்பி பார்த்து உப்பு தூணாம மாறினாங்க, சோதோமை பார்த்து தான் உப்பு தூணாம மாறினா. சோதோமை விட முடிந்தது, ஆனால் சோதோமை பார்க்கறத நிறுத்த முடியலை. ஆதியாகமம் 19:26 வாசிங்க. ஆதியாகமம் அவன் மனைவியை பின்னிட்டு பார்த்து 19:26 அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். ஏன் உப்பு தூணா மாறினாங்க, பார்க்க வேண்டியது சோவாரை நோக்கி ஓடுகிறார்கள். கால்கள் எதை நோக்கி ஓடுது, சோவாரை நோக்கி, கண்களோ அவர்கள் விட்டு வந்து சோதோமை நோக்கி பார்க்குது. ஸோ தரிசனம் என்ன பண்ணும் தெரியுங்களா, உப்பு தூணாக மாற்றிவிடும். தேவன் அழைத்து அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ல போனால் அந்த அம்மா அது கொஞ்சம் திரும்பி பார்க்காம இருந்திருந்தேன்னா 2 பாவ சந்ததி வந்திருக்காது. அம்மோனு மோபானிமனு வந்திருக்கவே மாட்டான். லோத்து நீதிமானாகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து மரித்திருக்க முடியும். அவனுடைய 2 பெண் பிள்ளைகளும் ஒரு ஒழுங்கான வாழ்க்கைக்குள்ளே போயிருக்க முடியும். காரணம் என்ன தெரியுங்களா, இந்த தரிசனத்தின் கேடு, பின்னிட்டு பார்க்குற அனுபவம் என்னாச்சுது. நிறைய பேர் சோதோமை விட்டோம், ஆனால் கண் மாத்திரம் எங்கே தான் இருக்குது, சோதா மேலே தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு நல்ல உயர்ந்த பதவியிலிருந்து வேலையை விட்டு வராங்களே ஊழியத்துக்கு வரவங்களை பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு கூட்டத்தில் ஒரு முறையாவது நான் இந்த இடத்துல வேலை செய்தேன், இவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு மனசு ஆறுதல் அடையும். ஏன்னா அவங்க எது தான் நம்பிட்டு இருக்கிறாங்க, நான் அங்கே இருந்திருந்தேன்னா. என்னோட ஒரு அண்ணன் வேலை செய்தாங்க, அசோக்லேருந்து வேலை செய்தாங்க. அவர் ஒரு காலகட்டத்தில் நல்ல விசுவாசி, வேலையை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்க. இது அரேபியன் கல்ஃப் கண்ட்ரிஸ் போனாங்க. அங்கே போன போது வேலை கொஞ்சம் கடினமான வேலை, ஆனால் வேலை செய்துட்டு இருந்தார். அங்கே உள்ள ஒரு அமெரிக்க ஊழியர் ஒரு சகோதரர் மூலமாக சந்திக்கப்பட்டு அவங்களுக்குள்ள ஐக்கியம் கிடச்சி இவர் அமெரிக்கா கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து அங்கே போன பிறகு ஒரு முன்னேற ஊழியக்காரன் ஆகிட்டார். திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல ஊழியம் செய்கிறாங்க. அசோக் லைனில் இருந்தது மாதிரி ஒரு 50 மடங்கு ஆசீர்வாதத்தில் வச்சுருக்காரு அவர். ஆனாலும் அவருக்கு புத்தி என்னென்னா, அசோக் லைனில் யாரையும் பார்த்து என்ன சொல்லலாம், இப்போ நான் வேலையிலேருந்து எனக்கு எவ்வளோ சம்பளம் வரும், பிச்சைக்கார புத்தி போகாது. இவன் தான் இவ்வளோ உயரத்தில் கற்றுக்கொண்டு உட்கார வச்சுருக்காரு. இன்னும் அந்த அசோக் லைன் மேலே உனக்கு ஏன் அந்த கிரேஸ், அதாவது விட்டு வந்ததை மாத்திரம் நம்மளால் என்ன செய்ய முடியலை, அப்பப்போ திரும்பி பார்த்தாதான். சோதோமை விட்டாங்களே, ஏன் இந்த மாதிரி திரும்பி பார்த்தாங்க. சோபாரை நோக்கி ஓடுறவங்க அப்படியே ஓடி இருக்கலாம்ல. மலைகளுக்கு ஓடி போச்சுன்னு என்ன பண்ணார், பரவாயில்ல கிட்ட இருக்குது நீ கேட்ட இங்கே போ. இவ்வளவு லெகுவாக்கி கொடுத்த பிறகும் கூட இந்த தரிசனம் மாறுது பாருங்களேன். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. Numbers chapter 21 and verse 9.
அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து என்ன செய்தான்? பிழைப்பான். இது வெண்கல சர்ப்பம் நமக்கு தெரியும். யோவான் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனம் அது இயேசுவை குறிப்பது. சரி, வனாந்தரத்தில் மோசையினால் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்படின்னா நோக்கி பார்க்க வேண்டியது யாரை? பாம்பு கடிச்சதுன்னா யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை தான் நோக்கி பார்க்கணும். பிசாசுடைய தாக்குதல்கள் ஊழியத்தில் நம்முடைய அழைப்பில் பிரச்சனைகள் யாரை நோக்கி தான் பார்க்கணும்? இயேசுவை தான் நோக்கி பார்க்கணுமே தவிர, நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு நிகழ்ச்சி எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் ஒரு சபை நல்லா வளர்ந்து கொண்டு வந்த சபை. அந்த சபையில் சென்னைக்கு வெளியே உள்ள வருது. அந்த ஊருக்கு ஒரு சென்னையிலேருந்து ஒரு ஊழியக்காரர் போனார். கன்வென்ஷன் நடக்கும்போது மேலே ஆஸ்பிரேஷன் ஷீட் போட்ட சபை, பெரிய சபை, ஆனால் ஆஸ்பிரேஷன் ஷீட் போட்டது. கன்வென்ஷன் நடக்கும்போது திடீர்னு கல் மேலே விழுது, டொமோல் டிமின் ஒரே சத்தம். ஸோ யாரோ ஒருத்தர் 2 பேர் வெறுப்பேற்றுவாங்கல்ல, கல் எடுத்து அடித்தாங்க. அடித்த உடனே அந்த பிரசங்க சொன்னார், விட்டுருங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்க அடிச்சுட்டு போட்டோம், உடஞ்சா அப்புறம் பார்த்துக்கலாம், ஓடு, விட்டுருங்க. பாஸ்டர் அமைதியாகிட்டார். ஆனால் அந்த சபையில் ஒரு விசுவாசி காவல்துறையை சார்ந்த நண்பர், ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக இருக்கார். என்னதாலும் அந்த காவல்துறை கொஞ்சம் சூடாகும்ல, ஆனால் நேரம் வெளியே போன எவன்டா வேலையை 2 மணி ஓடினானுங்க. வெளியேந்து யாரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல அவனுங்க. ஏன்னா கிறிஸ்தவெல்லாம் கோழைகள் தானே, வெளியே வரமாட்டான்ல. இவர் என்ன பண்ணார், வெளியே போன உடனே 2 மணி ஓடினான். ஜோர் ஆகும்ல, என்ன பண்ணுவான்னா துரத்திட்டு போனார். ஓரத்தில் மாட்டிக்கிட்டான். அதில் கோட்டு போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் செம போத அவனுக்கு, அந்த பையனுக்கு அடினா சரியான அடி. இனிமேல் இந்த சபை பக்கம் வந்தேன்னா அவ்வளோதான். பாஸ்டருக்கு இது தெரியும், அவர் பிடிச்சதும் தெரியும், கொண்டு போகிற அடித்ததும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கிரியை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் கிரியை செய்கிறான்னு இவர் விட்டார். அவன் அடிபட்டவன் யாருன்னா அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சியோடு சேர்ந்த ஆளுங்க. கல்லறி சொன்னவன் யாருன்னா அங்கே உள்ள கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் இருக்கிறவன் அந்த ஒரு எம்எல்ஏ. போலீஸோடு அடித்தாங்க. அவன் என்ன பண்ணான்னா ஒன்றும் பண்ணலை. நேராக போய் இந்த சர்ச்சு இருக்கு இல்லையா, எப்படி கட்டினாங்க இவங்க, நம்ம தான் தெரியுமே, நம்ம தான் பெர்மிஷன் வாங்க தானே சபை கட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வழக்கம் அது தானே. சபைன்னு கேட்டால் தரமாட்டாங்க. அதனால் என்ன பண்ணோம், ஏதோ ஒரு கட்டம் கட்டுறோம், கம்யூனிட்டி ஏதோ ஒன்று இதுக்கு வாங்குவோம்ல, வாங்கிட்டாங்க. அவன் அதுக்கு மேலே நோண்டி பார்த்தா என்ன பரிதாபம்னா, ஒரு லே அவுட்டில் உள்ள ஏதோ ஒரு இடத்துல வாங்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல சபையை கட்டியிருக்காங்க. அவங்க வாங்கின இடத்துல சபை கட்டலை, வேற ஒருத்தன் கிரவுண்டில் கட்டியிருக்கிறாங்க, நம்ம இடம் நினச்சிட்டு. இதை வாங்கி வருஷக்கணக்கில் போட்டு திருப்பி பார்க்குறது தானே, எவனா இதான் அதான்னுவான், நம்ம நம்பி கட்டிடுவோம் இல்லையா. அந்த எம்எல்ஏ ரொம்ப அழகாக அரசாங்கத்தை மூவ் பண்ணான். தப்பான இடத்த கட்டியிருக்கிறான். அந்த லேண்ட் ஓனரை பிடிச்சான், போய் அந்த லேண்ட் எனக்கு வேணும்னு கேள்றான். கடைசி செங்கல் இடிக்கிற வரைக்கும், அஸ்திபாரத்தில் உள்ள செங்கல் இடிக்கிற வரைக்கும் விடலை. எப்போதுமே எகிப்தி என்று போகக்கூடாது. நீங்கள் தானே கத்திரிய பிள்ளைகள், யார்கிட்ட தான் போகணும்? நம்ம கண்கள் கத்தட்டு தான். என்ன போலீஸ்காரர் தெரியும், ஒரு எம்எல்ஏ தெரியும். இன்றைக்கும் ஊழியர்கள் எத்தனை பேர் இந்த புறம்போக்கு இடத்துல இல்லைன்னா இந்த நத்தம் புறம்போக்குன்னு சொல்கிறாங்க, இதில் சபை வாங்குறதுக்கு அரசியல்வாதி பின்னாடி சுற்றுறாங்க தெரியுங்களா? அவர் பின்னாடி சுற்றினா ஒரு இடம் அப்படி காட்டி விட்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. பின்னாடி வேறவனை வேற காட்டுவானே, அது என்ன பண்ணுறது? எந்த காலத்திலும் எவனா ஓசியில் கொடுக்குறான்னு மாத்திரம் தயவு செய்து போகாதீங்க. நம்ம ஒன்றும் புறம்போக்கு ஆண்டவரை பழங்கல, பட்டா நம்ம ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். புறம்போக்கு இடத்துல சபையும் கட்டாதீங்க, புறம்போக்கு எவனை கொடுத்தா வாங்காதீங்க. நம்ம ஆண்டவர் இதை வானமுமே அவருக்கு தொந்தோன்றோம், எல்லா மலைகளில் எல்லாம் நம்ம ஆண்டவருக்கும் சொல்கிறோம். அப்புறம் போயிட்டு நம்ம ஏன் ஒரு அரசியல்வாதி இல்லைன்னா ஒரு சமுதாயவாதி இல்லை எவனா ஒருத்தன் பின்னாடி ஏன் நீங்களும் நானும் போக வேண்டும்? நம்ம கண்கள் எங்கே எடுத்து பார்க்க வேண்டும்? கர்த்தரை நோக்கித்தான். பாம்பு கடித்தாலும் சரிதான், யாரை நோக்கிப்பார்? உயர்த்தப்பட்ட கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவரை நோக்கி பார்ப்போம். இதுதான் இந்த பணியின் பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். The place Abraham came. 4வது என்ன தெரியுங்களா? இந்த பயணத்தில் 4 கருத்துக்களை கவனிக்க வேண்டும். நாம் இதற்கு 3 கவனித்திருக்கிறோம். 4வது மிக முக்கியமான, இந்த பணியின் பயணத்தில் மிக முக்கியமான ஒன்று, the place where Abraham came. ஆபிரகாம் வந்த இடம், அது ரொம்ப விசேஷமானது. தமிழில் பார்த்தீங்கன்னா, தமிழில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ நமக்கு தெரியலை இது வரைக்கும். ஆபிரகாம் வந்த இடம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து. போதுமா? ஆபிரகாம் அந்த தேசத்தில் சீகேமுக்கு வந்து விட்டார். என்ன பண்ணாரு? ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கான். காட் இஸ் வெயிட்டிங். போன்னு சொல்லிட்டாரு. இவன் வந்து என்ன பண்ணுறான்? அந்த ஊரில் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஆபிரகாம்
இஸ் லாய்டரிங், பட் காட் இஸ் வெயிட்டிங். எதுக்கு தெரியுங்களா? தேவன் குறித்த இடத்துக்கு நீங்கள் நானும் வர்ற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். நாமளும் சுற்றிட்டு இருந்து அவரும் சுற்றிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நம்ம சும்மா நின்னா அவர் சுற்றுவார், நம்ம சுற்றினா அவர் சும்மா இருப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ சும்மா இரு, நான் உனக்காக. ஆமாம், நம்ம சும்மா வந்து அவர் சண்டை, நம்ம சண்டை போட்டோன்னா அவர் உட்காந்து என் பிள்ளை சூப்பராக அடிக்கிறான் பாரு, போட்டுறான்னு இப்படி அவர் உட்காந்துருப்பார். லெட் காட் ஃபைட். அவர் சண்டை போட்டு நம்ம இடத்துக்கு உட்காந்து, அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவர்ல, அவர் சண்டை போட்டுட்டு நம்ம உட்காந்து சமாப்பா சோத்திரப்பா அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க தவிர, ஆண்டவரை நீங்கள் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவர், என்ன அதை வம்பு. அதுதான் ஆபிரகாம் சுற்றி கொண்டு தெரிகிறான். பட் காட் இஸ் வெயிட்டிங். எதற்கு? அவர் குறித்த இடத்துக்கு ஆபிரகாம் வருகிறானா என்று கர்த்தர் தெரிந்தானே. காலத்தையும் நம்முடைய குடியிருப்பினையும் கர்த்தர் நியமித்திருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? தடவியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் 17, 26, 27 வசனங்களை வாசிக்கிறோம். நாம் குடியிருக்கின்ற காலத்தையும் நம்ம எல்லைகளையும் கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். நாம் என்ன செய்யணுமா? தடவியாகிலும் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் இதுக்காக முன்னாடியே, நீ உலகத்தோறதுக்கு முன்னாடியே குறித்து வைத்து விட்டு நம்ம அதை தடவி கண்டுபிடிக்கணும்னு கர்த்தர் காத்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தர் குறித்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் கர்த்தர் பேசுவதில்லை, வெயிட் பண்ணுறார். போன அனுப்பிட்டாரு, இவர் வந்து சுற்றி கொண்டிருக்கிறான். காட் இஸ் வெயிட்டிங். எதற்கு? அந்த இடத்துக்கு வர வேண்டும். ஆபிரகாம் அந்த இடத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. 6ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். இந்த மோரே என்னும் சமபூமி அது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு எபிரேய மொழியில் பயன்படுத்துகின்ற வார்த்தை அலோன் மோரே, ALON, அலோன் மோரே. சரி, அந்த அலோன் மோரே என்ற அர்த்தம் என்ன? அலோன் என்பதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால், மோரே என்பது ஒரு இடம். அலோன் மோரே என்றால் தெரஃபின் ட்ரீஸ் ஆஃப் மோரே. தெரஃபிந்து மரங்கள், தமிழில் சொன்னால் கர்வாலி மரங்கள். மோரே என்ற இடத்துல எங்கே வருகிறார்? ஒரு கர்வாலி மரத்தண்டை வருகிறான் ஆபிரகாம். மோரே என்னும் சமபூமின்னு போட்டிருக்குது. பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? தெரஃபின் ட்ரீஸ் ஆஃப் மோரே. மோரே என்ற சமபூமியில் இருக்கிற ஒரு கர்வாலி மரம். தெரஃபின் என்று ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, தமிழில் அதை கர்வாலி மரம் என்று டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. கல்வாரி மரம் அல்ல, கர்வாலி மரம். இந்த கர்வாலி மரம் இருக்குது, அது எங்கே இருக்குது? இந்த மோரேங்கிறது ஒரு அற்புதமான வார்த்தை. மோரே என்பதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் டீச்சர்ஸ். அது டீச்சர்ஸ் என்ன? சூட் சேயர்ஸ். மோரே என்பதற்கு பொருள் என்ன? குறி சொல்கிறவன் அர்த்தம். டீச்சர் என்று ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட், மோரே என்பதுக்கு டீச்சர்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. சூட் சேயர் என்றால் குறி சொல்கிறவன். நம்ம ஊர் பாண்டு சொன்னால் குறிமேடன்னு அர்த்தம். ஆபிரகாம் எங்கே வருகிறார்? இந்த மோரே சீகேம் என்ற சமவெளியில் சுற்றி திரிந்து, மோரே என்ற இடத்துல என்ன இருக்குது? குறி சொல்கிறவனோட குறிமேடை ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே இருக்குது. ஆபிரகாம் எங்கே வந்து சேருகிறார்? அந்த குறி சொல்கிற மேடை இருக்குது தெரியுங்களா? அந்த குறிமேடை இருக்கிற இடம் சொல்லப்போனால் விக்கிரக ஆராதனை நடக்கிற இடம் வரைக்கும் ஆபிரகாம் வருகிறார். அலோன் மோரே என்றால் தெரஃபின் ட்ரீஸ் ஆஃப் மோரே. மோரே என்பதற்கு அர்த்தம் என்ன? குறி சொல்கிறவன் இருக்கக்கூடிய இடம் என்று அர்த்தம். அப்போ ஆபிரகாம் எதை தெரிந்து கொள்கிறார்? இந்த இடத்துல தான் கர்த்தருக்கு ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டுகிறான். ஆபிரகாம் அந்த இடம் மிக கர்த்தர் எது வரைக்கும் அவனை வர வைக்கிறார்? அந்த ஊரில் விக்கிரக ஆராதனை நடக்குது இல்லையா, அந்த இடம் வரைக்கும் ஆபிரகாம் வந்து அந்த இடத்தை ஆபிரகாம் அடைகிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? காத்து கொண்டிருக்கிறார். இந்த மோரே என்ற சமபூமிக்கு அவர் வருகிறார். இந்த மோரே இன்னொரு இடத்தை சொல்லுகிறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிங்க. உபாகமம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெர்சிம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும். எந்த மலையில? கெர்சிம் மலையின் மேல் ஆசீர்வாதம், ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய். கர்த்தர் சொல்லி வார்த்தை என்ன? நான் ஒரு தேசத்தை உனக்கு கொடுக்க போறேனே. நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 12:6 யார் வந்தாங்க? ஆபிரகாம் வந்து விட்டார். அடுத்தது ஈசாக்கு, அடுத்தது யாக்கோபு. எகிப்துக்கு போயிட்டாங்க, அடிமைகளாக இருந்தாங்க. திருப்பி வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது உனக்கு எதை கொடுக்க போகிறேன்? நான் ஒரு இடத்த கொடுக்க போகிறேன். அந்த இடத்துல என்ன இருக்குது? கெர்சிம்னு ஒரு மலை இருக்குது, ஏபால்னு ஒரு மலை இருக்குது. அந்த கெர்சிம் மலையில் என்ன செய்யணும்? அங்கே நின்று இஸ்ரவேலுடைய 12 கோத்திர பிதாக்களில் 6 பேர், அதாவது யார்? யாக்கோபுடைய மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் அங்கே நிற்கணும். எதிர்மலையில் சாபத்தின் மலையில் ஏபாலில் அவனுடைய வேலைக்கார மனைவிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க பிள்ளைகள் நிற்கணும்.
அப்படி நின்று கொண்டு என்ன பண்ணணும், கெர்சிம் மலைக்கும் ஏபால் மலைக்கும் நடுவில், இது கெர்சிம் என்றால் இது ஏபால் மலை. இங்கே 6 கோத்திர பிதாக்கள் நிற்கணும், இங்கே 6 கோத்திர பிதாக்கள் நிற்கணும். இந்த ரெண்டுக்கு நடுவில் இஸ்ரவேல் மக்கள் நிற்கணும் ஃபுல்லாக. இங்கே நின்று என்ன சொல்லணும், ஜனங்கள் மேல் ஆசீர்வாதத்தை சொல்லணும், இங்கே இருந்து ஜனங்கள் மேல் சாபத்தை சொல்ல வேண்டும். அப்படின்னா இது என்ன இடம், ஆசீர்வாதமும், புரியுதா உங்களுக்கு? இது தெரியும் தானே இந்த நிகழ்ச்சி. அது கானானுக்குள்ளே வராங்க, வரும்போது என்ன பண்ணணும், இது வந்து கெர்சிம் மலை, இது ஏபால். இது 2 மலையில் என்ன பண்ணணும், இங்கே 6 கோத்திர பிதாக்கள், இங்கே 6 கோத்திர பிதாக்கள், நடுவில் 12 கோத்திரமும் இஸ்ரவேல் நிற்குது. இங்கிருந்து ஆசீர்வாதம், இது கெர்சிம் மலை, இங்கிருந்து சாபம், ஏபால் மலையிலிருந்து சாபம் வர வேண்டும். இது எந்த இடங்கிறது தான் முக்கியமானது. இந்த இடத்த தான் கர்த்தர் சொல்கிற, நீ உள்ள வரும்போது இங்கே வரணும். இந்த இடம் தான் ஆபிரகாம் அந்த இடம். பின்னாடி நாட்கள் உதாரணமாக நமக்கு தெரியும், உபாகமம் 28ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்குதா, ஆசீர்வாதம் சாபம் சொல்லப்படுதில்லை, எங்கன்னா இங்கே சொல்லப்பட்டது தான். இந்த 2 மலையிலிருந்து தான் ஆசீர்வாதம் சொல்லப்பட்ட ஒரு பகுதி, சாபம் சொல்லப்பட்டது மற்றொரு பகுதி. இந்த இடம்தான், இந்த இடத்துக்கு தான் ஆபிரகாம் முதல்ல வந்தார். ஆபிரகாம் வந்த இடம் இந்த இடம்தான். திரும்ப நான் உங்களை சுற்றி காட்டுகிறேன். இந்த கெர்சிம் இருக்குது பார்த்தீங்களா, கெர்சிம் வந்து சவுத் சைடில் இருக்குது, ஏபால் நார்த் சைடில் இருக்குது. அந்த சமபூமியில் இது கெர்சிம் வந்து தெற்கே, ஏபால் மலை வடக்கே. ரெண்டாவது, இந்த கெர்சிம் என்பதற்கு அர்த்தம் என்னென்னா ஃபர்டைல், செழிப்புன்னு அர்த்தம். இது வந்து பேரன், வறண்ட பூமி. இங்கே என்ன பிளெஸ்ஸிங், இங்கே என்ன கேர்ஸ். கெர்சிம் மலை தெற்கு பகுதியில் இருக்குது, அது செழிப்பான பூமி, அது இயல்பாகவே அப்படி இருக்குது. இந்த மலை இருக்குது, இது செழிப்பு பிரதேசம். ஏபால் இருக்குது, அது என்ன ஒரு நடுவில் சின்ன இடைவெளி தான், ஒரு பள்ளத்தாக்கு தான். இந்த பக்கத்தில் ஏபால் மலை, இது வந்து ஒரு பேரன், வறண்ட பூமி. இங்கே ஆசீர்வாதத்தை சொல்ல சொன்னார், இங்கே சாபத்தை சொன்னார். என்னன்னா இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா அந்த சீகேமில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மோரேயில் இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெர்சிம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய். அவைகள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற மேற்கு எங்க இருக்குன்னு கர்த்தர் சுட்டி காட்டுறார் பாருங்க. அது எங்க இருக்குது, யோர்தான் நதிக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற யோர்தானுக்கு மேற்கே, சூரியன் அஸ்தமி மேற்கு வழியாய் கானானியர் குடியிருக்கிற நாட்டு வெளியிலே கில்காலுக்கு எதிரான மோரே என்னும் சமபூமியின் அருகே அல்லவோ இருக்கிறது. இது எங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டது இங்கதான். இது எங்க இருக்குன்னு சொல்றாரு, அந்த மோரே இருக்குது, அங்கதானே இருக்குது. இந்த மோரைக்கு தான் முதல்ல யார் வந்தாங்க, ஆபிரகாம் வந்தார். அதுக்கு பின்னாடி அந்த தேசத்தை சொந்தப்படுத்தும் போது அவங்க எங்கே தான் வருவாங்க, இங்கே தான் வருவாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில தான் ஜனங்கள் நின்றாங்க. இங்கே தான் அவர்கள் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் சொன்னார்கள். ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி முடிக்கிறேன். ஆதியாகமம் 35:4 வாசிங்க. ஆதியாகமம் 35:4. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும், யாக்கோபு கர்த்தர் சொன்னபடி என்ன பண்றாரு, அவர் பெத்தேலுக்கு திரும்பி வருகிறார். அவர் 16 விட்டு சொந்த தேசத்துக்கு வருகிறார். வரும்போது என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் சொன்னார், எங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, உடனே பெண் எல்லாத்தையும் கேட்குறாரு, உங்கள் காதுகளில் கைகள் இருக்கக்கூடிய அந்நிய தெய்வங்கள்லாம் கொடுங்க. அவங்க அதெல்லாம் கொடுத்தாங்க. காதணிகளையும் யாக்கோபின் இடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த, நல்ல கவனிங்க, சீகேம், எந்த சீகேம் ஆபிரகாம் வந்தாரு அந்த சீகேம். பின்னாடி ஆசீர்வாதம் சாபம் சொல்லப்படுது அந்த சீகேம் மோரையில். மறுபடியும் சொல்றாரு, சீகேமுக்கு அருகே உள்ள ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே. ஒரு கர்வாலி மரம் அல்ல, அந்த கர்வாலி மரம் என்று எபிரேயமில் இருக்கு. தெரஃபின்ட்ரின்னு சொன்னால் எதை வேண்டுமானாலும் குறிக்கும். ஆனால் இங்கே த தெரஃபின்ட்ரி, அந்த கர்வாலி மரம். எந்த கர்வாலி மரம், ஆபிரகாம் வந்து தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினானே அந்த இடத்துல என்ன பண்ணானா, யாக்கோபு புதைத்தது அங்கே தான். அடுத்தது யோசுவா 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 20:7. அப்படியே அவர்கள் நப்தலின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேசையும் எப்ராஹிமின் மலை தேசத்தில் உள்ள சீகேமையும் யூதேயாவின் மலை தேசத்தில் உள்ள எப்ரோன் ஆகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். இந்த சீகேம் இருக்குது பின்னாடி என்ன மாற்றப்பட்டது, அடைக்கலப்பட்டினமாக மாற்றப்பட்டது. ஊருக்குள்ள வரும்போது அடைக்கலப்பட்டினம். அது யோசுவா 24ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரைக்கும் வாசிங்க.
யோசுவா 24:25 முதல் 28 வரை. அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களுடைய உடன்படிக்கை பண்ணி. எந்த சீகேம்? அதே சீகேம். ஆபிரகாம் வந்த சீகேம், யாக்கோபு திருப்பி வந்த சீகேம். யாக்கோபு அந்த விக்கிரகங்கள்லாம் புதைச்ச இடம் அந்த கர்வாலி மரத்துக்கு கீழே தான். அடைக்கலப்பட்டினமாக பின்னாடி மாற்றப்பட்டதும் அந்த சீகேம் தான். அதை காட்டில் முக்கியம் என்னென்னா, யோசுவா ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியமமாக ஏற்படுத்தினார். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி. மறுபடியும் என்ன பாருங்க, அதே சீகேமில் கர்த்தருடைய பரிசுத்த பருவத்துக்கு அந்த பலிபடுத்து கிட்ட இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் என்ன பண்ணான ஒரு கல்லை நட்டு வைத்தான். இதற்கு உடன்படிக்கையின் அடையாளமாக, உடன்படிக்கையின் நினைவு சின்னமாக வைக்கப்பட்டதுங்க தான் சீகேமில். அப்படின்னா ஏப்ரஹாம் வந்த இடம் மிக விசேஷமான இடம். அவர் வந்து கர்த்தர் இதுவரைக்கும் எந்த இடத்துக்கு காத்திருக்கிறார்? அவன் அந்த சீகேமில் உள்ள அந்த மோரை என்ற இடத்துக்கு வயண்டால் அந்த இடம் என்ன? ஆசீர்வாதமும் சாபமும். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நீங்களும் நான் யார்? ஆசீர்வாதமாக சாபமாக இருக்க வேண்டியவர்கள். இது ஆசீர்வாதம், இது சாபம். இன்னொன்று கவனிச்சு பாருங்க, கர்த்தருக்கு அந்த ஆலயம் கட்டப்பட்டது என்ன மலை? மோரியா மலை. அதுக்கு எதிராக தான் இந்த மலை இருக்குது. என்ன மலை இது? கெர்சி மலை இருக்குது, தெரியுங்களா? இங்கே தான் சாலமோன் அந்த அந்நிய தெய்வங்களுக்கு ஆலயம் இங்கே தான் கட்டினான். இந்த மலைக்கு இன்னொரு பேர் உண்டு, நாசமலை என்றும் ஒரு பேர் உண்டு. ஆசீர்வாத மலை. ஆனால் அதில் என்ன கட்டினா தெரியுங்களா? சாலமோன் அந்நிய தெய்வங்களுக்கு மோரியா மலையின் மேலே கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினார். அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கர்சி மலையில் என்ன கட்டினா தெரியுங்களா? இன்றைக்கு வரைக்கும் இதில் வந்து ஒரு உதாரணமாக சமாரியர்களுடைய ஆலயம் இங்கே தான் இருக்குது. இயேசுல ஒரு பெண் சொல்லுவா தெரியுங்களா, நீங்கள் அந்த மலையில் ஆராதிக்கிறீங்க, நாங்கள் இந்த மலையில் ஆராதிக்கிறோம். இந்த மலை தான் கெர்சி மலை தான். இது ஆசீர்வாதம் சொல்லப்பட்ட இடங்கிறதுனால பின்னாடி இதையே என்னவா மாற்றிட்டாங்க. அதாவது விக்கிரக ஆராதனை இருந்த இடத்தை ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய பீடமாய் மாற்றினார். ஆனால் பின்னாடி நாட்களில் கர்த்தருடைய பீடத்தை என்னவா மாற்றிட்டானுங்க? விக்கிரக ஆராதனையாக மாற்றி விட்டார்கள். சாலமோன் காலத்திலிருந்து அது தப்பி போனது. இந்த பணியின் பயணத்தில் நாம் 4 கருத்துக்களை கண்டிப்பாக கவனிக்கணும். ஒன்று, முதலாவது அழைப்புக்கு கீழ்ப்படிவது என்றைக்குமே நல்லது. யோசித்து பாருங்கள், முதலாவது அழைப்பில் தான் நிற்கிறேன்னா அந்த ஆதி தரிசனம் இல்லை அந்த ஆதி அர்ப்பணிப்பு தானே. ரெண்டாவதாக, என்னுடைய உத்தரவாதம் என்ன? நான் சாபமாக இருப்பதற்கல்ல, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். மூன்றாவது, நான் என்னுடைய அந்த பணிக்கு எப்படி கீழ்ப்படுகிறேன்? மை ஒபீடியன்ஸ் டு மை கமிஷன். ஆபிரகாம் ஒபெய்ட் அகெயின் பார்ஷியலி. திரும்பவும் ஆபிரகாம் பாதி தான் கீழ்ப்படிந்தாங்களே தவிர முழுதாக கீழ்ப்படியலை. நான்காவதாக, த பிளேஸ் ஏப்ரஹாம் கேம். ஆனால் ஒன்று, இந்த பணியில் ஆபிரகாம் சரியான இடத்துக்கு வந்தார். அவர் வந்த இடம் கர்த்தர் குறித்த அந்த இடம் வரைக்கும் வந்தார். அது வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணார். வந்தபோது கர்த்தர் அவருக்கு பேசுகிறார். அங்கே தான் அவர் பலிபீடத்தை கட்டினார். நாம் ஜெபிப்போம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிக்கலாம்.